வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு Redux-ல வந்து ஒரு அட்வான்ஸ்டான வெர்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து அசிங்க் வந்து எப்படி வந்து கிரியேட் பண்றது? அசிங்க் டங்க்னா என்ன? அப்புறம் வந்து நார்மலைசர்ஸ்னா என்ன? இம்மர்னா என்ன? இத பத்தின எல்லாத்தையுமே வந்து இந்த சீரிஸ் ஃபுல்லும் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட் அசிங்க் திங்கோட ஒரு இன்ட்ரோ வீடியோன்ற மாரி தான் இது. ஒரு அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் வீடியோல போம்போது நமக்கு நெறையவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இத ஏன் வந்து யூஸ் பண்ணணும்? Redux டூல் கிட்ல இது வந்து எங்க வந்து யூஸ் ஆகுது அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து கிளியரா டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஒண்ணொண்ணா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து என்ன அப்படின்னா, நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து தியரியா வந்து என்ன ஏதுன்றத பார்த்துடலாம். அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் ஸ்கிரீன வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ பிளாக் ஸ்கிரீன் ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்னா, எனக்கு இங்க வந்து இது ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கிரீன பெருசு பண்ணிக்கிறேன். ஓகே. இந்த ஸ்கிரீன் பிரஷ்ஷ எடுத்துக்கிறேன். இந்த Redux டூல் கிட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிங்க்ரோனஸ் லாஜிக்ன்னு இருக்குல்ல. ஸோ எல்லாமே வந்துட்டு நம்ம இப்ப எங்கேயாவது ஒரு டேட்டா வந்து APIலேருந்து ஃபெட்ச் பண்றோம் அப்படின்னா, அது அசிங்க்ரோனஸா நடக்குது. ஜாவாஸ்கிரிப்ட் வந்து சிங்க்ரோனஸ்ன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அத அசிங்க்ரோனஸா மாத்துறதுக்கு நம்ம அந்த அசிங்க் கீவர்ட், ப்ராமிசஸ்னா என்ன எல்லாத்த பத்தியுமே வந்து ஜாவாஸ்கிரிப்ட்லயே டீட்டெயில்டா பார்த்துருந்தோம். நீங்க அத பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு இதெல்லாம் வந்து ப்ரீ ரிக்வெஸ்ட். இதெல்லாம் வந்து தெரியாம நீங்க வந்து கண்டிப்பா இதுக்குள்ள வந்தீங்கன்னா புரியவே புரியாது என்ன ஏதுன்றது. ஸோ அசிங்க்ரோனஸ் டாபிக்ஸ்ல பத்திலாம் நம்ம வந்து டீட்டெயில்டா பிரேக் டவுன் பண்ணி பேசியிருந்தோம். நீங்க பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. நான் அத ஐ பட்டன்லயும் குடுக்குறேன். ஸோ இந்த Redux டூல் கிட் வந்து அசிங்க் லாஜிக்க வந்து ரொம்பவே வந்து சிம்ப்ளிஃபை பண்ணுது. அது வந்து எப்படி சிம்ப்ளிஃபை பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்துட்டு கிரியேட் அசிங்க் திங்க்ன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. கிரியேட் அசிங்க் டங்க். அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கு. அது வந்து ஒரு யுட்டிலிட்டி ஃபங்ஷன் மாரி. யுட்டிலிட்டி ஃபங்ஷன்னா என்னன்னா, நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கிற ஒரு ஃபங்ஷன் அப்படின்ற மாரி வந்து வச்சுக்கோங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா, Redux லாஜிக் இருக்குல்ல, அது வந்து இந்த சைட் எஃபெக்ட்ஸ் பெர்ஃபார்ம் பண்றது. நம்ம யூஸ் எஃபெக்ட்லயே வந்து சைட் எஃபெக்ட்லாம் வந்து என்ன அப்படின்றத பத்தி பேசியிருந்தோம். ஸோ டேட்டாவ வந்து ஒரு இடத்துலேருந்து ஃபெட்ச் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு APIலேருந்து ஃபெட்ச் பண்றோம் அப்படின்னா, நம்ம வந்து மேனுவலா போயிட்டு வந்து ஹேண்டில் பண்ண வேணாம். என்னென்ன ஃபர்ஸ்ட் வந்து மேனுவலா வந்து 3 விஷயம் ஹேண்டில் பண்ணுவோம். நம்ம ப்ராமிசஸ் வீடியோல வந்து பேசியிருந்தோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட்க்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுவோம். ரிக்வெஸ்ட் பண்ணுவோம் இந்த APIய. செகண்ட் விஷயம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சக்சஸ் ஆகும். அந்த API வந்து சக்சஸ் ஆகலாம். 3 விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஃபெயிலியர் ஆகலாம். இது 3 வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நம்ம API ரிக்வெஸ்ட் பண்ணுவோம். அந்த APIலேருந்து டேட்டா வந்தா நமக்கு சக்சஸ். டேட்டா வரல அப்படின்னா நமக்கு வந்து ஃபெயிலியர். இதுலயே வந்து இன்னொரு ஸ்டேட் இருக்கு. பெண்டிங் ஸ்டேட்ன்னு சொல்லிட்டு. அதையும் வந்து நம்ம என்னன்றத நம்ம போக போக வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த 3 விஷயம் இருக்குல்ல. இதுல வந்து இந்த அசிங்க்ரோனஸா வந்து எப்படி ஹேண்டில் பண்றதுன்றது தான் வந்து இந்த கிரியேட் அசிங்க் திங்கோட வேலை. இதுலயே வந்து எப்படி வந்து எரர வந்து இன்னும் கிரேஸ்ஃபுல்லா ஹேண்டில் பண்றது அப்படின்றத எல்லாத்தையுமே வந்து பார்ப்போம். ஓகே. இப்ப நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான். இது என்ன பண்ணும் அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்காவே டிஸ்பேட்ச் பண்ணும் டிஃபரண்ட் ஆக்ஷன்ஸ. என்னென்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்க இங்க வந்து எழுதிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நமக்கு வந்து பெண்டிங் ஸ்டேட். பெண்டிங்னா என்ன அப்டின்னா, நம்ம வந்து ரிக்வெஸ்ட் வந்து அனுப்பியாச்சு. ஆனா அது வந்து இன்னும் சக்சஸாவும் ஆகல, ஃபெயிலியர் ஆவும் ஆகல. நம்ம ஒரு இடத்துல போய் வெயிட் பண்ணிட்டு நிக்கிறோம். அது அப்படின்றது தான். செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்ஃபில்டு. கம்ப்யூட்டர் டெர்ம்ஸ்ல சொல்லணும்னா, நம்ம எப்பவுமே வந்து இப்படிதான் வந்து சொல்லணும். ஃபுல்ஃபில்ட், ரிஜெக்டட் அப்படிதான் சொல்லணும். சக்சஸ், ஃபெயிலியர் அப்படின்ற மாரி சொல்ல வேணாம். ஸோ ஃபுல்ஃபில்டு. ஃபுல்ஃபில்டு. இந்த ஃபுல்ஃபில்டுனா என்ன அப்படின்னா, நம்ம வந்து டேட்டா வந்து ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து வந்து எனக்கு வந்து டேட்டா வந்து ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்றது தான் இந்த ஃபுல்ஃபில்டு. 3 விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஜெக்டட். இந்த ரிஜெக்டட்ன்றது என்ன அப்படின்னா, நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணோம். ஆனா அது வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ அந்த இடத்துலேருந்து எனக்கு டேட்டா வந்து வரல. இதுதான் வந்து பெண்டிங், ஃபுல்ஃபில், ரிஜெக்டட். இந்த ஆக்ஷன்ஸ் தான் நம்ம வந்து டிஸ்பேட்ச் பண்ணுவோம். பேசிக்கா ஒரு சின்டாக்ஸ் மட்டும் இன்னைக்கு வீடியோல வந்து பார்த்துருவோம். அது அப்புறம் வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்றது அப்படின்றத பார்ப்போம். அப்புறம் ரியல் டைமா ஒரு APIலேருந்து எப்படி வந்து ஃபெட்ச் பண்றது அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சின்னதா வந்து ஒரு பேசிக் சின்டாக்ஸ் எப்படி, அதுல வந்து எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ரியல் டைம் எக்ஸாம்பிள்க்கு போகும்போது இன்னுமே வந்து நமக்கு கிளியரா இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் சின்டாக்ஸ் வந்து பார்த்துடலாம். நான் இங்க வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரீன வந்து பெருசு பண்ணிக்கிறேன். நான் இந்த இடத்துல வந்து எதையுமே வந்து எழுத போறது கிடையாது. ஐ மீன் எப்படி சொல்றேன் அப்படின்னா, இங்க நான் எழுதுற எதையுமே வந்து UIல போய் ஷோ பண்ண போறது கிடையாது. நான் ஸ்க்ரீன மட்டும் பெருசு பண்ணி வச்சுக்கிறேன். இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டு டூ ஸ்லைஸ ஃபுல்லும் கமெண்ட் பண்ணிக்கிறேன். கமெண்ட் பண்ணிட்டு, இங்க வந்துட்டு நான் வந்து என்னோட அசிங்க் டங்க்க வந்து எழுதிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு APIலேருந்து டேட்டா ஃபெட்ச் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போர்ட் கான்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, சும்மா வந்து ஃபெட்ச் டேட்டா அப்படின்ற மாரியே வந்து வச்சுக்கிறேன். வச்சுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வந்து இங்க
ஒரு நிமிஷம். நம்ம இங்க பார்த்திருந்தோம் அப்டின்னா, உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து தெரியும். ஸ்லைஸ வந்து கிரியேட் பண்ணுவோம். அந்த மாரி விஷயங்கள் நடக்கும். ஸோ இதுலயும் வந்து நீங்க ஸ்லைஸ்லாம் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். பட் இன்னுமே எப்படி வந்து அசிங்க்ரோனஸா எப்படி வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த எக்ஸாம்பிள் எல்லாமே எப்படி இருக்கும் அப்டின்னா, யூஐலேருந்து ஜஸ்ட் வந்து பண்ற மாரி. ஸோ அசிங்க்ரோனஸா நான் எப்படி சொல்றேன் அப்டின்னா, யூஐலேருந்து நம்ம பண்றது வந்து நார்மலா நடக்கிற விஷயம். ரீடெக்ஸ் இதுல வந்து ஸ்டேட்ல அப்டேட் ஆகி நமக்கு ஷோ ஆகும். ஒரு இடத்துலேருந்து ஒரு ஏபிஐலேருந்து நமக்கு வந்து வருது அப்டின்னா, அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்றதுன்றது தான் அசிங்க்ரோனஸ் லாஜிக். ஸோ அதுல வந்து எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கிரியேட் அசிங் டங்க். ஸோ இங்கேயே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஆட்டோ இம்போர்ட் காட்டுது. ஸோ நான் ஆட்டோ இம்போர்ட் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ எங்க இம்போர்ட் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்ல வந்து நமக்கு இம்போர்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரியேட் அசிங் திங்கோட சின்டாக்ஸை ஃபர்ஸ்ட் வந்து எழுதிக்கிறேன். ஸோ இதை வந்து போட்டுட்டேன். ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, நம்மளோட ஆக்ஷன் டைப்பை வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ டேட்டா ஸ்லாஷ் ஃபெச் டேட்டா அப்படின்ற மாதிரி வந்து சும்மா வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தானே காட்டுறேன். ஸோ அதனால நான் வந்து அப்படி வச்சுக்கிறேன். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆ ஆக்ஷன் டைப்ன்ற மாரி வச்சுக்கோங்களேன். ஸோ ஆக்ஷன் டைப்னா என்ன? அப்புறம் வந்து ரெட்யூசர்ஸ்னா என்ன? ஸ்டோர்னா என்ன? இத பத்திலாம் நம்ம வந்து ரீடெக்ஸ்லயே ஆல்ரெடி வந்து டீட்டெயில்டா பேசியிருந்தோம். நீங்க பார்க்கல அப்டின்னா, அத மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க எப்பவுமே வந்துட்டு அசிங்க்ரோனஸ் லாஜிக் எழுதுறோம் அப்டின்னா, 2 விஷயத்த வந்து மைண்ட்ல வச்சுக்கணும். ஒண்ணு அசிங்க்ன்ற கீவர்ட் கண்டிப்பா இருக்கணும். அதே மாரி அவைட்ன்ற கீவர்ட் வந்து இருக்கணும். அவைட் எதுக்கு போடுறோம் அப்டின்னா, அந்த லாஜிக் வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ இது நடந்தா, இது நடக்கணும், நடக்கணும்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ நம்ம இப்ப அவைட் போடாம விட்டோம் அப்டின்னா, அது வந்து கன்னா பின்னான்னு நடக்கும். ஸோ ரெண்டரிங் வந்து ரொம்பவே காம்ப்ளக்ஸா போயிடும். ஸோ அதனால அசிங் போட்டா கண்டிப்பா அவைட் வந்து போடணும். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்குமென்ட் எடுத்துக்கிறேன். அதே மாரி ஜஸ்ட் வந்து ஒரு தங்க் ஏபிஐ அப்படின்ற மாரி வந்து போட்டுக்கிறேன். ஸோ போட்டுட்டு நான் இங்க வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்பான்ஸ வந்து ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்றேன். ஸோ கான்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் இஸ் ஈக்குவல் டூ நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தது தான். அசிங்க்ன்ற கீவர்ட் போட்டிருந்தீங்க அப்படின்னா, அவைட்ன்ற கீவேர்ட வந்து கண்டிப்பா வந்து போட்டே ஆகணும். ஸோ இந்த இடத்துல நம்ம நார்மலா ஃபெட்ச் பண்ணும்போது எப்படி ஃபெட்ச் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஃபெட்ச்ன்ற கீவேர்ட் இருக்குல்ல. ஸோ ரியாக்ட்லயே வந்து பில்ட் இன்னா வந்து இருக்கும் அந்த ஃபெட்ச்ன்ற கீவேர்டு. ஸோ அது வந்து இது ரியாக்ட்லன்னு கிடையாது. ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட்லயே பேசிக்கா வந்து ஃபெட்ச்ன்றது வந்து இருக்கும். நம்ம ரியாக்ட் சீரிஸ் பார்க்குறோம் அப்படின்றதுனால நான் ரியாக்ட் அப்படின்றத சொன்னேன். ஸோ ஸ்லாஷ் ஏபிஐ ஸ்லாஷ் டேட்டா. இதுதான் நம்மளோட ஏபிஐ எண்ட் பாயிண்ட். இந்த ஏபிஐலேருந்து தான் நான் வந்து டேட்டாவை எடுக்க போறேன். ஸோ ஓகே. டேட்டாவ வந்து நான் வந்து எடுத்துட்டேன். அதாவது அந்த ஏபிஐ கால் பண்ணிட்டேன். ஸோ கால் பண்ண இத நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும்ல. அதுக்கு வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டான்ற ஒரு வேரியபிள்ல என்னோட ரெஸ்பான்ஸ வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ ரெஸ்பான்ஸ் எப்பவுமே வந்து நமக்கு ஜேசனா வரும். ஸோ அதனால ரெஸ்பான்ஸ வந்து நம்ம ஜேசனா மாத்தி அத வந்து ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம டேட்டாவ வந்து வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. இத நான் வந்து யுஐக்கு குடுக்கணும்ல. ஸோ இந்த இடத்த வந்து ஜஸ்ட் வந்து நம்ம வந்து கால் பண்ணோம் அப்படின்னா, யூஸ் எஃபெக்ட் மூலியமா போட்டு கால் பண்ணோம் அப்படின்னா, எனக்கு இந்த டேட்டா வந்து வரணும்ல. அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன்ற கீவேர்ட் போட்டு இந்த டேட்டான்றத வந்து நான் இங்க வந்து ரிட்டர்ன் பண்ணி விட்டுறேன். ஸோ எனக்கு இந்த டேட்டால எல்லாமே இருக்கும். அது வந்து வேல்யூ வந்து போய் ரிட்டர்ன் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து பேசிக்கான ஒரு சின்டாக்ஸ். இந்த கிரியேட் அசிங் டங்கோட ஒரு பேசிக் சின்டாக்ஸ். ஸோ உங்களுக்கு புரியல அப்படின்னா, லாஸ்ட்டா வந்து ஒரே ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் எல்லாத்தையுமே. ஒரு கிளியரான எக்ஸ்பிளனேஷன் இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆர்குமென்ட் இருக்குல்ல, இந்த டேட்டா ஸ்லாஷ் ஃபெச் டேட்டான்றது. இது என்ன அப்படின்னா, ஒரு ப்ரிஃபிக்ஸ் மாரி. எப்படி சொல்றோம் அப்படின்னா, நம்ம வந்து எந்த ஸ்டேட்ட வந்து ட்ராக் பண்றோம் அப்படின்றத வந்து நம்ம இங்க வந்து போடுறது. அதுதான் வந்து நம்ம ஆக்ஷன் டைப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ செகண்ட் ஆர்குமென்ட் இருக்குல்ல, இந்த அசிங் ஃபங்ஷன் இருக்குல்ல, அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அசிங்க்ரோனஸா வந்து அ இ அ பெர்ஃபார்ம் பண்ணும். எப்படின்னா, ஒரு ஏபிஐலேருந்து கால் பண்றது, அதெல்லாம் வந்து இந்த இந்த அசிங்க்குள்ள வந்து இது வந்து நடக்கும். ஸோ அடுத்தது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாரி தான். ஃபெட்ச் வந்து ஏபிஐ கால் பண்ணும். அங்கேருந்து வர டேட்டாவ எடுத்து நான் ஜேசனா மாத்தி இந்த டேட்டால ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அத வந்து ரிட்டர்ன் பண்ணி விட்டுர்றேன். இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீடக்ஸ் டூல் கிட் வந்து ஆட்டோமேட்டிக்காவே வந்து ஜெனரேட் பண்ணும் இந்த ஆக்ஷன் கிரியேட்டர்ஸ்ன்றத. அதாவது எப்படி சொல்றேன் அப்படின்னா, பெண்டிங், ஃபுல்ஃபில்டு, ரிஜெக்டட் சொல்லி நம்ம இங்க பார்த்தோம்ல. ஸோ அந்த பிளாக் ஸ்க்ரீன்ல வந்து பார்த்தோம்ல. ஸோ பெண்டிங், ஃபுல்ஃபில், ரிஜெக்டட். இது எல்லாத்தையுமே வந்து பிஹைண்ட் தி சீன்ஸ்ல வந்து ரீடக்ஸ் டூல் கிட்டே வந்து ஆட்டோமேட்டிக்கா பார்த்துக்கும். ஸோ நம்ம இதுக்குன்னு ஒரு ஸ்டேட்ட வச்சு நம்ம வந்து ட்ராக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இதுதான் வந்து கிரியேட் அசிங் திங்கோட ஒரு ஒரு அட்வான்டேஜ் அப்படின்ற மாரி சொல்லலாம். ஸோ ரீடெக்ஸ் டூல் கிட்டோட இன்டகிரேட் பண்ணும்போது இன்னுமே வந்து ரொம்பவே ஒரு ஈஸியான விஷயமா வந்து நமக்கு இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா நான் புடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வணக்கம்.
இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அசிங்கான ஒரு ஆக்ஷன எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்றது? ஒரு ஏபிஐலேருந்து எப்படி வந்து டேட்டா வந்து ஃபெட்ச் பண்றது? அப்படின்றத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ நம்ம நேத்து இன்ட்ரோ வீடியோலயே என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நம்ம வந்து எப்படி வந்து ஒரு ஏபிஐலேருந்து டேட்டா ஃபெட்ச் பண்றது அப்படின்றத வந்து பார்த்திருந்தோம். ஸோ அது வந்து ஒரு பேசிக் சின்டாக்ஸா போட்டு காமிச்சிருந்தோம். ஸோ இதே வந்து ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷனுக்கு போம்போது நமக்கு நெறைய வந்து எக்ஸ்டர்னலா வந்து ஒரு ஏபிஐலேருந்துலாம் நம்ம வந்து சூஸ் பண்ற மாரி இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்ப நெறைய பேர் வந்து கோவிட் டைம்ல வந்து கோவிட் ட்ராக்கர்ன்னு சொல்லிட்டு வந்து ஒரு அப்ளிகேஷன் பண்ணாங்க. இந்த கோவிட் ட்ராக்கர்ன்றதுக்கு வந்து ஒரு உலகம் ஃபுல்லா இருக்கிற கோவிட்டோட பெர்சன்டேஜ் வந்து எத்தன பேரு டெத் ஆயிருக்காங்க, எத்தன பேர் வந்து ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆயிருக்காங்க அப்படின்ற விஷயம்லாம் வந்து டேட்டாலாம் வந்து நம்ம போய் கலெக்ட் பண்ண முடியாது. நம்ம சும்மா வந்து டம்மியா வேணா போடலாம். நியூஸ்ல காட்டுறதுமே எப்படி காட்டுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு எல்லா கண்ட்ரீஸோட டேட்டாவும் காட்ட மாட்டாங்க. ஸோ முக்கியமா யுஎஸ்ல நெறைய பேர் போயிருக்காங்க. அந்த மாரி விஷயங்கள் தான் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ எல்லா கண்ட்ரீஸ்க்கும் வேணுன்றப்போ, அந்த டேட்டாவ கலெக்ட் பண்றதுக்கு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சைட்லேருந்து இருக்கிற டேட்டாவ குடுத்துருவாங்க. அங்க ஒரு ஏபிஐ எண்ட் பாயிண்ட் மாரி இருக்கும். ஸோ அந்த ஏபிஐ எண்ட் பாயிண்ட்லேருந்து நம்ம வந்து டேட்டாவ வந்து எடுத்துக்கலாம். ஸோ டேட்டாவ எடுத்து நமக்கு வேணுங்கிற இடத்துல இந்தந்த கண்ட்ரீஸ்க்கு ஷோ பண்ணிக்கலாம். இல்ல இந்தியா, தமிழ்நாடு அந்த மாரி டிஸ்ட்ரிக்ட் வைஸும் இருக்கும். ஸோ அந்த எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து எடுத்து ஷோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி இடத்துக்குலாம் வரும்போது, இது வந்து இந்த ஏபிஐ ஃபெட்ச் பண்றதுன்றது அந்த கான்செப்ட்க்கு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அசிங்க் ஆக்ஷன்ஸ் வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்றது அப்படின்றத பார்ப்போம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரியேட் அசிங்க் டங்க் இருக்குல்ல, இது மூலியமா நம்ம பண்ணும்போது ஒரு கிளீனான ஒரு வே இருக்கும். எப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள்க்கு இதே எக்ஸாம்பிளே வச்சு நான் சொல்றேனே. ஸோ இங்க வந்துட்டு நம்ம ஆர்குமென்ட் இருக்கு, தங்க் ஏபிஐ இருக்கு. ஸோ இதே இடத்துல நான் ஜஸ்ட் வந்து ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் பண்றேன். யூசர் ஐடின்றத வந்து போடுறேன். ஸோ இந்த யூசர் ஐடி வந்து என்னத்துக்கு யூஸ் ஆகும்? நம்ம வந்து யூசரோட பர்ட்டிகுலர் யூசருக்கு ஏதாவது வேணும்னா பண்ணலாம். ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து ஸ்ட்ரிங் என்கேப்சுலேஷன் வந்து போடுவோம். ஸோ இந்த மாரி ஏபிஐ ஸ்லாஷ் இங்க டேட்டாக்கு பதிலா நான் என்ன போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசர்ஸ் ஸ்லாஷ் என்ன பண்றேன், அந்த டாலர் சிம்பல்ல என்ன யூசர் ஐடியோ அந்த யூசர் ஐடிய வந்து நான் போடுவேன். அந்த பர்ட்டிகுலர் யூசரோட டேட்டா வந்து எனக்கு வரும். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து நார்மலா பண்ணும்போதும் வந்து பண்ணுவோம். ஸோ இதனால என்ன நடக்கும்? பிஹைண்ட் தி சீன்ஸ்ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 ஆக்ஷன் வந்து டிஸ்பேட்ச் ஆகும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்க வந்து ஜஸ்ட் வந்து எழுதுறேன். இங்க வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, 3 ஆக்ஷன் வந்து டிஸ்பேட்ச் ஆகும். 3 ஆக்ஷன்ஸ் வந்து டிஸ்பேட்ச் ஆகும். ஸோ ஒண்ணு ஒண்ணா என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து யூசர் ஸ்லாஷ் ஃபெட்ச் யூசர் டேட்டா அந்த மாரி நம்ம இங்க வந்து குடுத்துருக்கோம்ல. ஸோ இந்த டேட்டா ஸ்லாஷ் ஃபெட்ச் டேட்டா அந்த மாரி வந்து குடுத்துருக்கோம்ல. அதே மாரி வந்துட்டு நான் இப்ப ஓகே இதுக்கு ரிலேட்டடாவே மாத்திரலாம் நம்ம. ஸோ யூசர் ஸ்லாஷ் ஃபெட்ச் யூசர் டேட்டா இந்த மாரி வந்து வச்சுக்கிறேன். ஸோ இங்க நடக்கும்போது எனக்கு என்னென்ன பிஹைண்ட் தி சீன்ஸ்ல என்னென்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசர் டேட்டா ஸ்லாஷ் பெண்டிங். ஃபர்ஸ்ட் நான் ரிக்வெஸ்ட் குடுக்கும்போது, எப்படியும் மினிமம் ஒரு 1 செகண்ட் ஆகும். 1 செகண்ட் அதுக்கு மில்லி செகண்ட் ஏதோ ஒரு டைம் ஆகும். ஆனா அந்த அந்த டைம் வரைக்கும் அது பெண்டிங் ஸ்டேட்ல தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் பெண்டிங்ல நடக்கும். ஸோ செகண்ட் விஷயம் வந்து தான் நமக்கு வந்து ஃபுல்ஃபில்ட் ஆயிருக்கா, இல்ல ரிஜெக்டட் ஆயிருக்கா அப்படின்றது தெரியும். ஸோ செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசர் ஸ்லாஷ் ஃபெட்ச் யூசர் டேட்டா ஸ்லாஷ் ஃபுல்ஃபில்டு. ஸோ ஃபுல்ஃபில்டு. ஸோ இது வந்து செகண்ட் விஷயம் வந்து நடக்கும். நமக்கு சக்சஸ் ஆகலாம், இல்ல ஃபெயிலியரும் ஆகலாம். ஸோ அது டிபெண்ட்ஸ் தான். நம்ம சக்சஸ் ரேட் அப்படின்ற மாரி சக்சஸ் வந்து கண்டிப்பா ஆயிடும்ன்ற மாரி வச்சோம்னா நமக்கு ஃபுல்ஃபில்டு. ஸோ தேர்ட் விஷயம் அதே மாரி தான் வந்து ஆகும். ஸோ ஃபெட்ச் யூசர் டேட்டா ஸ்லாஷ் ரிஜெக்டட். ஸோ ரிஜெக்ட் என்னன்னா பேசிக்கா வந்து அந்த ஏபிஐ வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து போகும்போது கண்டிப்பா வந்து ஒரு செகண்ட் அந்த மினிமம் ஒரு மில்லி செகண்ட் ஏதோ ஒரு செகண்ட்லயாவது அது வந்து பெண்டிங் ஸ்டேட்ல தான் இருக்கும். அதுக்கப்புறம் அது ஃபுல்ஃபில் ஆகுதா, ரிஜெக்ட் ஆகுதா அப்படின்றது இந்த ஏபிஐ பொறுத்து இருக்கு. ஸோ நம்ம ரெண்டுத்தையுமே வந்து பிஹைண்ட் தி சீன்ஸ்ல வந்து இந்த கிரியேட் அசைன் டான்க்கே வந்து ஹேண்டில் பண்ணிக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த ஹேண்டிலிங் வந்து இப்படிதான் வந்து இதுதான் நடக்கும். ஸோ பிஹைண்ட் தி சீன்ஸ்ல இது வந்து நடக்கும். ஸோ இதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எரர்ஸை வந்து எப்படி ஹேண்டில் பண்றது, இல்ல வந்து இதுல இருந்து எப்படி டிஸ்பேட்ச் பண்றது, அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா ரெடியூசர்ஸ்ன்னு சொல்லி ஒரு கான்செப்ட்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்றத நம்ம போக போக நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்ப்போம். இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு வெர்ஷனா இருக்கும் நான் நம்புறேன். நேத்து இன்ட்ரோ வீடியோல வந்து நான் சொன்ன கான்செப்டை நீங்க பார்த்துட்டு இதுல வந்து பார்த்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு கண்டிப்பா புரியும். அப்படி புரியலன்னு நினைச்சீங்கன்னா உங்க டவுட்ஸ் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வந்து கண்டிப்பா அதுக்கு ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அசிங்க் லாஜிக்க வந்து எக்ஸ்ட்ரா ரெடியூசர் வச்சு எப்படி வந்து நம்ம கிரியேட் பண்றது அப்படின்றத பத்தி தான் வந்து பார்க்க போறோம்.
ஸோ இது வரைக்கும் சொன்னது எல்லாமே வந்து பேசிக்கான ஒரு சின்டாக்ஸ் வச்சு இருக்கும். நம்ம இப்போ வந்து ஒரு ஸ்லைஸை கிரியேட் பண்ணி அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா ரெடியூசர்ஸ்னா என்ன, அதெல்லாம் வந்து போட்டு நம்ம என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ இதை வந்து ஏன் இப்படி போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்ட்ரா ரெடியூசர் தெரிஞ்சா மட்டும்தான் நான் நெக்ஸ்ட் வந்து டிஸ்பேட்ச் பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே வந்து ஈஸியா வந்து புரிய ஆரம்பிக்கும். எப்படி வந்து டிஸ்பேட்ச் பண்றோம், என்ன ஏதுன்றது புரிய ஆரம்பிக்கும். அப்புறம் நம்ம வந்து எரர்ஸ் வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்றது, அது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒண்ணு ஒண்ணா வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்ட்ரா ரெடியூசர்ன்றது வந்து என்ன, அதை வந்து எப்படி வந்து கிரியேட் அசிங்டங்கோட ஆக்ஷனோட எப்படி வந்து லிங்க் ஆகி நமக்கு வந்து அவுட்புட் கொடுக்கும் அப்படின்றது தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஸ்லைஸை வந்து கிரியேட் பண்ணிடலாம். அது என்ன ஸ்லைஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபீச்சர்ஸ்ல நான் வந்து ஒரு ஸ்லைஸ் வந்து கிரியேட் பண்றேன். அதுல வந்து யூசர்ஸ்ன்ற மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் ஃபோல்டர் நேம் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசர் ஸ்லைஸ் டாட் ஜேஎஸ். ஸோ யூசரோட போடும்போது என்ன வரும் அப்படின்னா, நம்ம எல்லாருமே வந்து ஹியூமன்ஸ் தான். ஸோ அந்த யூசர் நம்மளாவே நினைச்சுக்கும் போது அது வந்து இன்னுமே வந்து ஈஸியா போய் புரியும் அப்படின்றதுக்காக தான். ஸோ ஓகே. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லைஸை வந்து கிரியேட் பண்ண போறோம். அதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்ட் யூசர் ஸ்லைஸ் இஸ் ஈக்குவல் டு கிரியேட் ஸ்லைஸ். ஸோ இந்த ஸ்லைஸை வந்து எப்படி கிரியேட் பண்றது, இதெல்லாம் வந்து நம்ம டீடைல்டா வந்து ரீடெக்ஸ் வீடியோலயே வந்து பேசியிருந்தோம். நீங்க பார்க்கல அப்படின்னா அதை மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ கிரியேட் ஸ்லைஸ். இந்த கிரியேட் ஸ்லைஸ் எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீடெக்ஸ் டூல் கிட்லேருந்து வரும். நம்ம அதையும் வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஸ்லைஸை கிரியேட் பண்ணோம்னா நமக்கு என்னென்ன விஷயம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நேம். ஸோ நேம் வந்து நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசர்ன்றதை வந்து கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இனிஷியல் ஸ்டேட். இனிஷியல் ஸ்டேட்னா என்னன்னா ஒண்ணுமே இல்லைங்க. யூ ஸ்டேட் வீடியோல வந்து பார்த்துருப்போம்ல. ஸோ யூ ஸ்டேட்ல பிராக்கெட்ல போட்டு நம்ம ஒரு இனிஷியல் ஸ்டேட் ஏதாவது ஒன்று வந்து கொடுப்போம். ஸோ ஆப்ஜெக்டா இருக்கலாம், அரேஸா இருக்கலாம், நம்பர்ஸா இருக்கலாம், ஸ்ட்ரிங்ஸா இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம், பூலியனா இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம். ஸோ சேம் கான்செப்ட் தான் இதுவும் இனிஷியல் ஸ்டேட். ஸோ டேட்டா வந்து நான் என்ன வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லுன்ற மாதிரி வைக்கிறேன். அதே மாதிரி இங்க வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோடிங் ஸ்டேட் ஒன்று வந்து வைக்கிறேன். ஸோ லோடிங் ஸ்டேட் வந்து நான் ஐடில் வந்து வச்சுக்கிறேன். ஸோ ஐடிலா இருக்கலாம், இல்ல வந்து லோடிங்கா இருக்கலாம், இல்ல சக்சஸா இருக்கலாம், இல்ல ஃபெயிலியரா இருக்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நான் வந்து ஐடில் ஒண்ணுமே இல்லாத மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ இதுதான் வந்து இது. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திருந்தோம்ல, நான் அந்த பிளாக் ஸ்கிரீன் உங்களுக்கு காமிச்சா புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி பார்த்திருந்தோம்ல, பெண்டிங், ஃபுல்ஃபில், ரிஜெக்டட் இது 3 தான் நடக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நம்ம ஐடியலா வச்சிருப்போம். நம்ம காலே பண்ணல. அந்த ஸ்டேட்ல தான் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இனிஷியலா வந்து ஐடில்ன்றத வந்து வச்சுக்கிறேன். ஸோ லோடிங்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பெண்டிங் ஸ்டேட். சக்சஸ்ன்றது என்னன்னா நம்மளோட சக்சஸ் ஸ்டேட், ஃபுல்ஃபில் ஸ்டேட். அடுத்தது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஜெக்டட் ஸ்டேட். ஸோ இதுதான் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எரரை வந்து போட்டுக்கிறேன். ஸோ எரர் வந்து சும்மா வந்து நல்லுன்ற மாதிரி வச்சுக்கிறேன். இங்க எரர்ன்றதை நீங்க போடலாம், போடாமலும் இருக்கலாம். நான் ஜஸ்ட் வந்து சும்மா போட்டு வச்சுக்கிறேன். நம்ம எப்பவும் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெடியூசர்ஸ்ன்றதுக்குள்ள தான் நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து எழுதியிருப்போம். இங்க கவுண்டர் ஸ்லைஸ்ல பார்த்தீங்கன்னா தெரியும். ரெடியூசர்ஸ்குள்ள தான் நம்மளோட எல்லா ஆக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நடக்கும். ஸோ இங்க இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெடியூசர்ஸ்ல எதுவுமே எழுதாம நான் நேரா எக்ஸ்ட்ரா ரெடியூசர்ஸ்க்கு போறேன். ஸோ எக்ஸ்ட்ரா ரெடியூசர்ஸ்குள்ள போகும்போது நமக்கு வந்து பில்டர்னு சொல்லிட்டு வந்து ஒண்ணு கிடைக்கும். ஸோ இந்த பில்டர்ன்றது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ஒண்ணு ஒண்ணா வந்து எழுதும் போது புரியும். ஸோ பில்டர் டாட் ஆட் கேஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு ஒன்று வருதுல. ஸோ இந்த ஆட் கேஸ்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நான் இங்க வந்து இதை வந்து பிரேக் டவுன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஆட் கேஸ்க்கு முன்னாடி நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கமெண்ட் எழுதிக்கிறேன். என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்டிங். ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த அசிங்க் ஆபரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணி விடும். அப்போ வந்து எனக்கு பெண்டிங் ஸ்டேட்ல இருக்கலாம், இன்னும் வேணா இருக்கலாம். ஸோ நம்ம ஜஸ்ட் வந்து பெண்டிங்ன்றதை மட்டும் போட்டுக்கிறேன். நான் அதை தாண்டி எதுவுமே டீடைல்டா வந்து எழுதல. ஸோ நம்ம அந்த ஃபெட்ச் இது யூசர் டேட்டான்னு சொல்லி நம்ம இங்க ஒன்று எழுதிருந்தோம் தெரியுங்களா? ஸோ டு டூ ஸ்லைஸ்ல ஃபெட்ச் யூசர் டேட்டா, ஃபெட்ச் டேட்டா அப்படின்னு சொல்லி நம்ம எழுதியிருந்தோம்ல. இதை வந்து நான் இங்க வந்து கால் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இதுல வந்து ஒரு அட்வான்டேஜ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நம்ம ஜஸ்ட் வந்து எக்ஸாம்பிளுக்காக ஷோ பண்ற போது தானே. ஸோ நான் இதே வந்து ரியல் டைம்ல போகும்போது எப்படி வந்து எக்ஸ்ட்ரா ரெடியூசஸை இன்னொரு இதுல இருந்து வந்து கால் பண்றது அதெல்லாம் வந்து நான் சொல்றேன். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக போகும்போது நம்ம இப்போ டு டூ ஸ்லைஸ்ல இருந்து கால் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ஃபெட்ச் டேட்டா. ஸோ இந்த ஃபெட்ச் டேட்டா எங்கேருந்து வரும்? ஸோ டு டூ ஸ்லைஸ்ல இருந்து வரப்போகுது. ஸோ ஓகே, ஃபெட்ச் டேட்டா டாட் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல வந்து எனக்கு 3 இருக்கலாம். என்னென்ன விஷயம்? பெண்டிங், ஃபுல்ஃபில், ரிஜெக்டட். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பெண்டிங்க்கு தான் எழுதுறோம். இங்க நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், இந்த பெண்டிங்ன்றது வந்துரும். இது எங்கேருந்து இந்த பெண்டிங் நான் சொன்னேன்ல ஆல்ரெடி இந்த கிரியேட் அசிங்டன்க்கு வந்து 3 வந்து எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்டிங், ஃபுல்ஃபில், ரிஜெக்டட்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நம்ம இங்க வந்து இந்த கிரியேட் அசிங்டன்க் பண்ணிருக்கோம்ல, பிஹைண்ட் தி சீன்ஸ்ல இது வந்து நடக்கும். நான் இங்க வந்து இப்ப நான் மறுபடியும் வந்து எடுத்துடுறேனே. ஸோ ஃபெட்ச் டேட்டா டாட் அப்படின்னு போட்டுட்டு இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு பெண்டிங்ன்ற இது வந்து இருக்கும். ஸோ ரிஜெக்டட்ன்றது இருக்கும். அதே மாதிரி நமக்கு வந்து ஃபுல்ஃபில்டுன்றதும் இருக்கும். ஸோ நான் வந்து ஃபுல்ஃபில்ட் போடும்போது எஃப்ன்றதை அடிக்கும் போது அதுவாகவே வரும். நான் அப்போ காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பெண்டிங்கை வந்து போட்டுக்கிறேன். ஸோ பெண்டிங்கை போட்டுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருந்து எனக்கு வந்து ஒரு ஸ்டேட் வந்து ஒன்று கிடைக்கும். இந்த ஸ்டேட்டை வச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்றத பார்த்துடலாம்.
ஸோ ஸ்டேட்ல தான் என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னா லோடிங்ல வந்து நான் இங்க செட் பண்ணி விட முடியும். இந்த லோடிங் வந்து ஐடிலா இருக்குல்ல, ஸோ நான் இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா லோடிங்கை வந்து லோடிங்ன்ற ஸ்டேட்டுக்கு வந்து மாத்தி விடுறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணலாம். ஐடில்ன்றது நம்ம ஏபிஐ காலே பண்ணல, சும்மா இருக்கு. ஸோ லோடிங்ன்ற ஸ்டேட் வந்து பெண்டிங்ல இருக்கும். ஸோ நமக்கு 1 மில்லி செகண்ட் ஆச்சு அது பெண்டிங்ல தான் இருக்கும். ஸோ அந்த பெண்டிங்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு சக்சஸும் வரலாம், ஃபெயிலியரும் வரலாம். ஸோ அது வந்து ஆப்ஷனல் தான். ஸோ நான் வந்து 2த்தையுமே ஆனா நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும். ஸோ லோடிங்ன்றத போட்டாச்சு. இப்போ நம்ம எரர் வந்து நீங்க ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்டேட் டாட் எரர்ன்றத வந்து போட்டுக்கலாம். இந்த ஸ்டேட்ன்றது கரண்ட் ஸ்டேட் தான். ஸோ இந்த கரண்ட் ஸ்டேட்ல வந்து என்ன பண்றோம்னா ஸ்டேட் டாட் எரர் இஸ் ஈக்குவல் டு எரர் கிடையாது. இது வந்து நல். ஏன்னா நமக்கு வந்து எரர் வரல. ஸோ லோடிங்ல இருக்கு. ஸோ நமக்கு எரர் வரல. ஸோ நல்லுன்றத வந்து குடுத்துட்டேன். இப்ப இதையே வந்து நம்ம இப்ப எரர வந்து இங்க ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண வேணாம். ஏன்னா நம்ம சொல்ல வர விஷயம் வந்து புரியாம போயிடக்கூடாது. ஸோ எரர வந்து நம்ம அப்புறமா வந்து பார்க்கலாம். ஸோ இன்னொரு வந்து இதே தான் வந்து நம்ம ஒரு பில்டர் கிரியேட் பண்ணியாச்சு. இப்ப நம்ம வந்து பெண்டிங்க ஹேண்டில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்ஃபில்டு இருக்குல்ல. ஸோ ஃபுல்ஃபில்ட வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும். அதுக்கு வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாட் ஆட் கேஸ். ஸோ இந்த ஒரே பில்டரை வச்சு என்னால வந்து நிறைய ஆட் கேஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அந்த பில்டர்னா என்ன, எக்ஸ்ட்ரா ரெடியூஸ்னா என்னன்றதை நான் இனிமே சிம்பிளிஃபைடா லாஸ்ட் எண்ட் ஆஃப் தி வீடியோல சொல்ல வரேன். ஸோ ஆனா இந்த எக்ஸ்ட்ரா ரெடியூசர்ஸ்குள்ள போட்டீங்கன்னா நமக்கு பில்டர்ன்ற ஒரு விஷயம் கிடைக்கும். அந்த பில்டருக்குள்ள என்னால வந்து கேஸை வந்து ஹேண்டில் பண்ணிக்க முடியும். அந்த கேஸ்ன்றது நம்ம ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் மாதிரின்னு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்களேன். ஸோ பெண்டிங் அதெல்லாம் வந்து என்னால வந்து இதுல வந்து ஹேண்டில் பண்ணிக்க முடியும். டாட் ஆட் கேஸ் வந்து போட்டுறேன். ஸோ போட்டுட்டு நான் மறுபடியும் வந்து எதுல இருந்து எடுக்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபெச் டேட்டா டாட் எனக்கு இந்த இடத்துல இந்த நேரத்துல வந்து எனக்கு என்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல்ஃபில்டு வேணும். ஸோ நான் ஃபுல்ஃபில்டுன்றதை எடுத்துக்கிறேன். ஸோ மறுபடியும் அதே மாதிரி தான் ஸ்டேட் வரும், எனக்கு ஆக்ஷன் வரும். ஸோ ஸ்டேட் ஆக்ஷன் ரெண்டுமே வந்து இதுல வரும். நான் இங்க வந்து ஏன் ஸ்டேட் மட்டும் எடுத்தேன் அப்படின்னா நான் வெறும் லோடிங்க்கு மட்டும் தான் இப்போ வந்து செட் பண்ணி விடுறேன். ஸோ இதே வந்து எரருக்கு போகும்போது நம்ம என்ன ஆக்ஷனை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஸ்டேட்குள்ள போயாச்சு. போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட் டாட் லோடிங் இருக்குல்ல. ஸோ இதை வந்து இப்போ லோடிங்ல இருந்து மாத்திட்டு சக்சஸ் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். இல்ல சக்சீடட் ஏதோ ஒண்ணு வச்சுக்கலாம். நம்ம சக்சஸ்ன்ற மாதிரி நான் சிம்பிளா வந்து வச்சுக்கிறேன். லாஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்து ரிஜெக்டட் ஆயிருக்கும். ஸோ ரிஜெக்டட் ஆகலாம். ஸோ ரிஜெக்டட் ஆயிருக்கும்ன்றது கிடையாது. ரிஜெக்டட் ஆகலாம், சக்சஸும் ஆகலாம். ஸோ ஆட் கேஸ்ல வந்து நான் மறுபடியும் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபெச் டேட்டா டாட் ரிஜெக்டட்ன்றதை வந்து எடுத்துக்கிறேன். இந்த ரிஜெக்டட்ன்றது இந்த ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இந்த கிரியேட் அசைன் டங்க்லயே வந்து அதை ஹேண்டில் பண்ணிக்கும். ஸோ பிஹைண்ட் தி சீன்ஸ்ல அதை ஹேண்டில் பண்ணிக்கும். ஸோ நமக்கு வந்து அது தெரியாது. ஸோ நான் இங்க வந்து எடுக்கும் போது நமக்கு தெரியும். ஸோ ஸ்டேட் டாட் இந்த இடத்துல வந்து லோடிங் இருக்குல்ல. ஸோ இந்த லோடிங் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து ஃபெயில்டுன்றதை மாத்தி விடுறேன். ஸோ ஃபெயில்டு எனக்கு இந்த இடத்துல வந்து ஃபெயில்ட் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளவுதான் வந்து நம்ம பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இது மட்டும் பண்ணி முடிச்சா போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட ஸ்லைஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும்ல. ஸோ எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் யூசர் ரெடியூசர் யூசர் ஸ்லைஸ் அதுல வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெடியூசரை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி விடுறோம். ஸோ இவ்வளவுதான் வந்து இப்படிதான் வந்து நம்மளால வந்து எக்ஸ்ட்ரா ரெடியூசரை வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ நிறைய பேருக்கு வந்து டவுட் வரலாம். ஸோ எக்ஸ்ட்ரா ரெடியூசர்ஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆக்ஷன்ஸை வந்து அவுட் ஆஃப் தி ஸ்லைஸ் இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் பாருங்களேன். ஸோ இப்போ கவுண்டர் ஸ்லைஸ் வச்சிருக்கோம். ஸோ இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் இன்க்ரிமெண்ட் பை அமௌண்ட் இதை நான் வந்து எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த இது இருக்கு, இந்த இன்க்ரிமெண்ட் இருக்கு, இதை என்னால கொண்டு போய் யூசர் ஸ்லைஸ்ல இருந்து எடுக்க முடியாது. யூசர்ஸ்ல இப்போ நான் கவுண்டர் ஸ்லைஸ் டாட் இந்த இன்க்ரிமெண்ட்ன்றதை போட்டு எடுக்க முடியாது. அப்போ நம்ம யூஸ் செலக்டர் அந்த மாதிரி விஷயங்கள் தான் போகணும். ஸோ வேற ஒரு ஸ்லைஸ்ல இருந்து எடுத்து என்னால ஒரு விஷயத்த யூஸ் பண்ண முடியும்ல. ஸோ இது வந்து அந்த கிரியேட் அசிங் டங்கோட எக்ஸ்ட்ரா ரெடியூசர்ஸ் தான் வந்து ஈஸியா வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பில்டர் ஃபங்க்ஷன். இந்த பில்டர் ஃபங்க்ஷன் தான் நமக்கு வந்து ஹேண்டில் பண்ணும். என்னென்ன ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்டிங், ஃபுல்ஃபில், ரிஜெக்டட் இந்த 3 ஸ்டேட்டையுமே வந்து இதுதான் வந்து ஹேண்டில் பண்ணும். ஸோ இதுதான் வந்து எக்ஸ்ட்ரா ரெடியூசர், இதுதான் வந்து பில்டர். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த ஆட் கேஸ்ன்றதை நீங்க ஸ்விட்ச் கேஸ் அந்த ஸ்விட்ச் இது மாதிரி வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது வந்து நம்ம கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 3 அந்த மாதிரி போடுவோம்ல. ஸோ சேம் கான்செப்ட் தான் இது. நம்மளோட ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருந்தா நம்ம போக போக வந்து இன்னுமே வந்து ஈஸியா வந்து புரியும். ஸோ இந்த ஸ்டேட் டாட் லோடிங்ன்றது வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து இதை வந்து மாத்தி விடுறோம். ஒவ்வொரு விஷயம் நடக்கும் போது ஒன்னு ஒன்னா மாறுது. ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஐடியலா இருக்கு. நான் வந்து பட்டனை கிளிக்கே பண்ணல. அப்ப அது வந்து ஐடியலா இருக்கு. ஓகே ரைட். இப்ப சப்போஸ் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா அது அட்லீஸ்ட் ஒரு 0.0001 மில்லி செகண்ட் ஆச்சு அது வந்து பெண்டிங்ல இருக்கும். அந்த செகண்டை நம்ம ஹேண்டில் பண்றதுக்கு லோடிங்ன்றது இருக்கும். ஸோ இது வந்து அந்த அவ்வளோ செகண்டுக்கு தான் வந்து நம்ம பெண்டிங் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இப்போ ஒரு இடத்துல வந்து டேட்டா வந்து லோட் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல வந்து ஒரு 5 செகண்ட்ஸ், 10 செகண்ட்ஸ், ஒரு 10 நிமிஷம் கூட லோட் ஆகலாம். அது வரைக்கும் நம்ம யூசர் என்கேஜ் பண்றதுக்கு லோடிங் ஸ்கிரீன் இந்த மாதிரி வைக்கணும். ஸோ அதுதான் வந்து இந்த பெண்டிங்ன்றது. அதுக்கப்புறம் சக்சஸும் ஆகலாம், ஃபெயிலும் ஆகலாம். ஸோ நம்ம அதை வந்து ஃபுல்ஃபில் ரிஜெக்டட்ல வச்சு நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் வந்து இப்படிதான் வந்து நம்மளால வந்துட்டு எக்ஸ்ட்ரா ரெடியூசரை யூஸ் பண்ணி நம்மளால வந்து ஒரு கிரியேட் அசிங் டங்கோட இன்டெகிரேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த விஷயம் வந்து இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு நாளைக்கு வந்து டிஸ்பேச் பண்றது எப்படின்றது ரொம்பவே ஈஸியா வந்து புரிஞ்சிடும்.
இந்த கான்செப்ட் புரியல அப்படின்னா உங்களுக்கு எது புரியலையோ அதை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்பேட்ச் வந்து எப்படி பண்றது ஒரு அசிங்க் ஆக்ஷன்லேருந்து அப்படின்றத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாரி தான். நீங்க இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ எதையுமே நீங்க பார்க்கல அப்படின்னா, கண்டிப்பா இது வந்து புரியாது. ஸோ இது முன்னாடி உள்ள வீடியோவ பார்த்துட்டு வாங்க. அப்பதான் என்னன்றது உங்களுக்கு புரியும். நான் அதையும் வந்து ஐ பட்டன்ல வந்து உங்களுக்கு குடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம டிஸ்பேட்ச் பண்ணும்போது 2 விஷயம் வந்து நமக்கு தேவை. ஒண்ணு வந்து டிஸ்பேட்ச், இன்னொன்னு வந்து நம்ம டேட்டா அங்கேருந்து எடுக்க போறோம் அப்படின்னா, நமக்கு வந்து யூஸ் செலக்டார், யூஸ் டிஸ்பேட்ச். இந்த 2 விஷயம் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள்க்கு இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். நம்ம ரியல் டைமா போகும்போது எப்படி வந்து பண்றது அப்படின்றத வந்து நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. ஒரு டம்மி ஏபிஐ கிரியேட் பண்ணி அதுலேருந்து எப்படி வந்து நம்ம டேட்டா வந்து ஃபெச் பண்ணி ஷோ பண்றது. இந்த எக்ஸ்ட்ரா ரெட்யூசஸ், கிரியேட் அசிங்க் டங்க் இதெல்லாம் வச்சு எப்படி பண்றது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆல்ரெடி பண்ணி வச்சதுலேருந்து எப்படி ஷோ பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்பேட்ச் பண்றதுக்கு எனக்கு தேவையானது ஃபர்ஸ்ட் வந்து யூஸ் டிஸ்பேட்ச் கான்ஸ்ட் டிஸ்பேட்ச் இஸ் ஈக்குவல் டு யூஸ் டிஸ்பேட்ச். ஸோ இந்த யூஸ் டிஸ்பேட்ச் வந்து ரியாக்ட் ரீடெக்ஸ்லேருந்து வரும். ஸோ அதை வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்ட் டேட்டா கமா லோடிங். ஸோ இந்த லோடிங்கும் டேட்டாவும் எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட யூசர் ஸ்லைஸ்லேருந்து வரப்போகுது. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூசர் ஸ்லைஸை ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அங்கே வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ ஸ்டோர்ல வந்து இம்போர்ட் பண்ணா மட்டும்தான் அந்த விஷயங்கள் வந்து ஷோ ஆகும். ஸோ நான் அதை எப்படி பண்றது அப்படின்றத காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆப் காம்பனண்ட்டுக்கு போய்ப்போம். ஸோ ஆப்ல ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் செலக்டார். ஸோ இந்த யூஸ் செலக்டார் எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியாக்ட் ரீடெக்ஸ்லேருந்து தான் வரும். ஸோ இந்த யூஸ் செலக்டார்னா என்ன, யூஸ் டிஸ்பேட்ச்னா என்ன, இதெல்லாம் வந்து நம்ம வந்து டீடைல்டா வந்து பேசியிருந்தோம். நீங்க பார்க்கல அப்படின்னா அதை மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து ஸ்டேட்ன்ற ஒரு வேல்யூ வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டேட்டை வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்டேட் டாட் யூசர். ஸோ இந்த யூசர்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க நம்ம வச்சிருக்கிற நேம் தான் வந்து யூசர். ஸோ இதுக்கு முன்னாடி இது வந்து எரர் அடிச்சுட்டே இருக்கு. அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோருக்கு போயிட்டு யூசர் ரெட்யூசர்ன்ற மாதிரி வந்து போட்டுக்கிறேன். ஸோ யூசர் ரெட்யூசர் ஸோ அப்படின்ற மாதிரி போட்டு இப்போதைக்கு அதை சும்மா வந்து இம்போர்ட் கூட பண்ணாம நான் ஜஸ்ட் வந்து கமெண்ட் மட்டும் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இங்கேயுமே வந்து நமக்கு ஏன் எரர் அடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ல வந்து நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து புல் பண்றதுனால தான் வந்து எரர் அடிக்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம அதை வந்து கமெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அப்புறமா இது வந்து எப்பவுமே வந்துட்டு இது எப்படி பண்ணணும்ன்றது தான். ஸோ இது வந்து கண்டிப்பா வந்து ஷோ ஆகாது. ஏன் ஷோ ஆகாது அப்படின்னா, நம்ம இங்க எழுதியிருக்க அந்த டு டூ ஸ்லைஸ் இருக்கு. ஸோ டு டூ ஸ்லைஸ்ல வந்து நம்ம எழுதியிருக்கிறது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஏபி இருக்குன்னு நினைச்சு நம்ம எழுதியிருக்கோம். ஆனா ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு என் பாயிண்ட் வந்து இல்லவே இல்லை. ஸோ இந்த ஸ்லாஷ் ஏபிஐ ஸ்லாஷ் யூசர் ஸ்லாஷ் அதுக்கப்புறம் 1ஓ 2ஓ 3ஓ அப்படின்னு போட்டிங்கன்னா கண்டிப்பா வந்து ஒண்ணுமே வராது. ஸோ இதை வந்து எப்படி பண்ணணுன்றத பார்த்துடலாம். அப்புறம் நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு போகும்போது வந்து டீட்டெயிலாக வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி வந்து டேட்டா லோடிங் இது எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூசர் ஸ்லைஸ்லேருந்து வரும். இந்த யூசர் வந்து இங்கேருந்து தான் வந்து வருது. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் விஷயம் வந்து டேட்டாவை புல் பண்ணணும்ல. ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் எஃபெக்ட் வந்து ஒன்று எழுதுறேன். ஸோ இந்த யூஸ் எஃபெக்ட்டுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்பேட்ச் பண்ணணும்ல. ஸோ டிஸ்பேட்ச்ன்றது நம்ம ஆல்ரெடி சொல்லின மாதிரி தான் ஒரு கன் மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு ட்ரிகர் பாயிண்ட்ன்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இங்கேருந்து தான் வந்து எனக்கு குளோபல் லேயருக்கு வந்து ஷூட் அவுட் ஆகும். ஸோ இங்க வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெட்ச் இந்த டேட்டா இருக்குல்ல. ஸோ டு டூ ஸ்லைஸ்ல அந்த ஃபெட்ச் டேட்டா இருக்குல்ல. ஸோ இதை வந்து நான் இங்க வந்து எடுத்துக்கிறேன். ஸோ ஃபெட்ச் டேட்டான்றதை எடுத்துக்கிறேன். இது எங்கேருந்து வரும்னு நம்ம டு டூ ஸ்லைஸ்லேருந்து வரும். நம்ம அதை வந்து போட்டாச்சு. இப்போ நான் இங்க வந்துட்டு இங்க ஏதாவது ஆர்குமெண்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோமா? நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோம்னா, யூசர் ஐடியை வந்து எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஸோ 1ன்ற மாதிரி வந்து போட்டுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல வந்து டிஸ்பேட்ச் பண்ணிட்டேன். ஸோ டிஸ்பேட்ச் பண்ணிட்டேன்னா என்ன ஆகும்னா, இந்த 1 வந்து இங்க போகும். ஸோ இங்க வந்து போகும். ஸோ இங்க ஸ்லாஷ் ஏபிஐ ஸ்லாஷ் யூசர் ஸ்லாஷ் 1. ஸோ அந்த 1ல வந்து அந்த யூசரோட டேட்டா வந்து இருக்குன்ற மாதிரி நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டிஸ்பேட்ச் பண்ணியாச்சு. இந்த டிஸ்பேட்ச் பண்ணோன்னே எனக்கு வந்து ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து நடக்கணும். இங்க இந்த சைட் எஃபெக்ட்ஸ் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு நம்ம வந்து டிபெண்டன்சி அரேன்னு சொல்லிட்டு யூஸ் எஃபெக்ட்ல ஒன்று இருக்கும். அதுல வந்து நான் டிஸ்பேட்சையும் இந்த யூசர் ஐடியையும் வந்து நம்ம கொடுக்கணும். யூசர் ஐடி வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்துட்டு 1ன்ற மாதிரி ஸ்டாட்டிக்கா வந்து கொடுக்க கூடாது. எந்த யூசர் லாகின் பண்ணிருக்காங்களோ அந்த யூசருக்கு ஏற்ற மாதிரி உள்ள டேட்டா கொடுக்கணும். ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராம் தான். ஸோ இன்ஸ்டாகிராம்குள்ள போறோம். இன்ஸ்டாகிராம்குள்ள போனோன்னே என் ப்ரொஃபைலுக்கு என்ன இருக்கோ அதுக்கான டேட்டா மட்டும் தான் எனக்கு ஷோ ஆகும். இதே உங்க ப்ரொஃபைல்ல என்ன இருக்கோ அது உங்களுக்கான டேட்டா மட்டும் தான் ஷோ ஆகும். இப்போ நான் ஜஸ்ட் வந்துட்டு உங்க யூசர் அந்த யூசர் ஐடி தெரிஞ்சு நான் அதை போட்டேன் அப்படின்னா மட்டும்தான் உங்க டேட்டா எனக்கு ஷோ ஆகும். அப்படி இல்லைன்னா ஷோ ஆகாது. ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக்கான ஒரு எக்ஸாம்பிள்.
இங்க வந்து நம்ம யூசர் ஐடியும் போடணும். ஆனா நான் இப்போதைக்கு அதை வந்து போடல. சும்மா டிஸ்பேட்ச் மட்டும் வந்து போட்டு வச்சிடுறேன். ஸோ நம்ம இப்போ வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இப்போ யூசருக்கு வந்து லோட் ஆயிட்டு இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை ஷோ பண்ணணும்ல. அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஃப் லோடிங் இஸ் ஈக்குவல் டு ஸோ ட்ரிபிள் ஈக்குவல் டு டபுள் ஈக்குவல் உண்டான வித்தியாசத்தை பத்தி நம்ம முன்னாடியே வந்து பேசியிருந்தோம். அப்படி தெரியலன்னா நான் என்னன்றதை சொல்றேன். ஸோ ட்ரிபிள் ஈக்குவல் டு அப்படின்னா நம்ம வந்து ரெண்டுமே வந்து மேட்ச் ஆகணும். ஸோ ஸ்ட்ரிங்கா இருந்தா அது ஸ்ட்ரிங்கா தான் இருக்கணும். அந்த என்ன டேட்டா டைப்போ அது வந்து மேட்ச் ஆகணும். ஸோ இதே டபுள் ஈக்குவல் டுனா அந்த இது மட்டும் மேட்ச் ஆனா போதும். ஸோ லோடிங் இஸ் ஈக்குவல் டு லோடிங்னு போட்டேன்னா அது நம்பராகவும் இருக்கலாம், ஸ்ட்ரிங்காகவும் இருக்கலாம். அந்த மாதிரி இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1 இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். அது 1 வந்து ஸ்ட்ரிங்கா இருந்துச்சு, ட்ரிபிள் ஈக்குவல் டு போடுறோம் அப்படின்னா ரெண்டுமே வந்து ஸ்ட்ரிங்கா தான் இருக்கணும். ஒன்னு நம்பரா ஒன்னு ஸ்ட்ரிங்கா இருந்துச்சுன்னா அது வந்து ட்ரிபிள் ஈக்குவல் டுல அக்செப்ட் ஆகாது. ஸோ டபுள் ஈக்குவல் டுல அது அக்செப்ட் ஆகும். ஏன்னா அது டேட்டா டைப் வந்து மேட்ச் ஆகலனாலும் அந்த ஒன் வேல்யூ வந்து மேட்ச் ஆனிச்சு அப்படின்னா அது வந்து விட்டுரும். ஸோ ஒன்னுனே நான் வந்து இங்க போட்டுருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா லோடிங்கா இருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு ரிட்டர்ன் மட்டும் பண்ணி விடுறேன். நீங்க லோடிங் காம்பனன்ட் கூட வைக்கலாம். நான் ஜஸ்ட் வந்து ஒரு சிம்பிளிக்காக லோடிங்ன்ற மாதிரி வந்து போட்டுக்கிறேன். ஸோ ரிட்டர்ன் பண்ணி விட்டுறேன். லோடிங்கா இருந்துச்சு அப்படின்னா லோடிங்கா இருக்கணும். ஸோ இதை வந்து எங்கேருந்து வரும்னா நமக்கு ஏன் எரர் அடிக்குதுன்னா இங்க வந்து நம்ம ஸ்டேட் டாட் யூசர்ன்றதை போட்டிருந்தல அப்போ வந்து இங்க வந்து எரர் அடிக்கும். இப்போ யூசர்ன்றது எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி நமக்கு எரர் அடிக்கும். ஸோ யூசர்ன்றது எங்கேருந்து வருது அப்படின்னா நம்மளோட யூசர் ஸ்லைஸ்ல இருந்து வரும். ஸோ நான் அதை வந்து ஜஸ்ட் வந்து இம்போர்ட் பண்ணி பாக்குறேன். ஸோ கண்டிப்பா வந்து அது ஒர்க் ஆகாது. ஏன் அப்படின்னா நம்மளோட இதை வந்து நம்ம அங்கே ஸ்டோர்ல வந்து போடல. ஸ்டோர்ல போட்டோம் அப்படின்னா இது எல்லாமே உள்ள போகும், நமக்கு எரர் அடிக்கும். ஸோ அதனால இப்போதைக்கு அதை கமெண்ட் மட்டும் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ லோடிங்கை வந்து நீங்க வந்து இப்படி போட்டுக்கலாம், இல்லை லோடிங் காம்பனண்டாகவும் நீங்க வந்து போட்டுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு விஷயம். செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லோடிங் வந்துட்டு லோடிங் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன வச்சிருந்தோம் அப்படின்னா ஃபெயில்டுன்னு வச்சிருந்தோம்ல. ஸோ ஃபெயில்டா இருந்துச்சுன்னாலும் எனக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும்ல. யூசருக்கு வந்து அது ஃபெயில் ஆயிடுச்சா இல்லையான்றது எப்படி தெரியும்? ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா ரிட்டர்ன்ல போட்டுட்டு எரர் அப்படின்ற மாதிரி வந்து வச்சிருக்கேன். ஸோ இப்படி வச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ஃபெயில் ஆனாலும் எனக்கு வந்து ஷோ ஆகும். அதே மாதிரி லோடிங் போனாலும் லோடிங்ல இருந்தாலும் எனக்கு லோடிங்கிறது வந்து ஷோ ஆகும். ஸோ இது எல்லாமே வந்து நான் ரியல் டைமா வந்து ஒரு ஏபிஐ கால் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்போ வந்து உங்களுக்கு இனிமே பெட்டரா வந்து புரியும். ஸோ இது 2 விஷயம் வந்து பண்ணியாச்சு. இப்போ சக்சஸ் ஆனிச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டேட்டா இருக்குல்ல, அந்த டேட்டாவை மேப் பண்ணி இங்க வந்து எனக்கு வந்து ஷோ பண்ணலாம். ஸோ சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஸோ இப்போ டேட்டா இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு டிவ் வந்து போட்டுக்கிறேன். ஸோ அந்த டிவ்வுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் டேக் வந்து ஒன்று வைக்கலாம். கண்டிப்பா அந்த யூசரோட நேம் இருக்கும். ஸோ அந்த யூசரோட நேம்க்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர் டாட் நேம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். அதுக்கு ஒரு இமெயில் இருக்கலாம். அடுத்தது வந்து ஸோ ஒரு பேராகிராஃப் டேக்ல ஒரு நம்பர் இருக்கலாம் யூசருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த டேட்டா இருந்துச்சு அப்படின்னா நான் அதை வந்து மேப் பண்ணிக்கலாம். இப்போ அரேவா இருந்துச்சுன்னா நான் அப்படி போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் ஜஸ்ட் வந்து என்ன இருக்கோ அதை வந்து அப்படியே வந்து ஷோ பண்ணிக்கலாம். ஸோ இங்க வந்து டேட்டால வந்துட்டு நான் யூசர்னு போட்டேன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு தான். ஸோ டேட்டா டாட் நேம், டேட்டா டாட் இமெயில். அது அரேவா இருந்துச்சுன்னா மேப் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஆப்ஜெக்டா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டேட்டா அப்படின்னு போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்படிதான் வந்து டிஸ்பேட்ச் பண்ண முடியும். ஸோ இந்த யூஸ் எஃபெக்ட்ன்றது தான் வந்து நம்ம ஏபிஐக்கு போகும்போது வந்து ஃபர்ஸ்ட் பேஜ் இனிஷியலா லோட் ஆனோன்னா நமக்கு லோட் ஆகணும் அப்படின்னா இந்த வந்து ஃபெச் டேட்டாவை போட்டு நம்ம என்ன இதுவோ அதை வந்து போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து காம்பனன்ட் வந்து மவுண்ட் ஆயிடும். ஸோ மவுண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு 3 டிஃப்ரெண்ட் ஸ்டேட் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஏன் 3 டிஃப்ரெண்ட் ஸ்டேட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டு டூ ஸ்லைஸ்ல நம்ம கிரியேட் அசிங் டங்க் வச்சிருக்கோம். அந்த கிரியேட் அசிங் டங்க் வந்து பிஹைண்ட் தி சீன்ஸ்ல வந்து இந்த 3 விஷயங்களை வந்து பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ லோடிங்னா என்ன, பெண்டிங்னா என்ன, அப்புறம் வந்து சக்சஸ் ஃபெயிலியர், இந்த அதான் பெண்டிங், ஃபுல்ஃபில், ரிஜெக்டட், இந்த 3மே வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நமக்கு சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம டேட்டாவை ஷோ பண்ண வேண்டியதான். சப்போஸ் இப்போ வந்து பெண்டிங் ஆயிட்டு இருந்துச்சு அப்படின்னா நம்ம லோடிங்கை காட்ட போறோம். இல்ல ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த ரிஜெக்டட்ல உள்ள அந்த ஃபெயில்டுன்றதை வந்து காட்ட போறோம். ஸோ இப்படிதான் வந்து நம்மளால வந்து ஒரு விஷயத்த வந்து டிஸ்பேட்ச் பண்ணி அந்த யூசர் ரெக்கர் மூலியமா வந்து கிரியேட் அசிங் டங்கோட நம்ம இன்டெகிரேட் பண்ண முடியும். ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. புரிஞ்சுக்கல அப்படின்னா நீங்க எது புரிஞ்சுக்கலையோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா அதுக்கு ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. Thank you for watching this video. வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எரர் ஹேண்ட்லிங் வந்து எப்படி வந்து இந்த கிரியேட் அசிங் டங்கோட வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்றது அப்படின்றத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தான் இந்த கிரியேட் அசிங் டங்க்ன்றது பில்டினாவே நமக்கு வந்து ரிஜெக்டட்னு சொல்லி ஒரு ஆக்ஷன் டைப் வந்து அது கொடுக்குது. ஸோ இந்த ஆக்ஷன் டைப்பை நம்ம கரெக்டா ப்ராப்பரா கேப்சர் பண்ணி அந்த எரர் ப்ராப்பர்ட்டியில ஷோ பண்ணாலே வந்து போதுமான விஷயம். எப்படி பண்றது அப்படின்றத நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம்.
இந்த டு டூ ஸ்லைஸ்ல நான் ஆல்ரெடி வச்சிருந்தேன்ல. ஸோ இந்த ஃபெச் டேட்டா அப்படின்னு சொல்லி ஒரு இது வச்சிருக்காங்க. ஸோ இதுலயே வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்றது அப்படின்றத பார்த்துடலாம். அதே மாதிரி வந்துட்டு எப்படி வந்து ரெடியூசர்ஸ்ல நம்ம இப்ப வந்து எக்ஸ்ட்ரா ரெடியூசர் வந்து இங்க வந்து எழுதியிருக்கோம். இங்கேயும் வந்து எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்றத 2 விஷயத்தையுமே வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து கிரியேட் அசிங் டங்க்ல எப்படி வந்து ஹேண்டில் பண்றது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எழுதிட்டேன்ல. ஸோ இதை ஃபர்ஸ்ட் வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கமெண்ட் பண்ணிட்டு நான் இங்க வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ட்ரை கேட்ச் பிளாக் வந்து போடுறேன். ஸோ ட்ரை கேட்ச்னா என்னன்னே உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் ட்ரை கேட்சோட வீடியோ வந்து நான் உங்களுக்கு வந்து ஐ பட்டன்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இங்க வந்து எரரை வந்து போட்டுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெஸ்பான்ஸ் இருக்குல்ல. ஸோ இந்த ரெஸ்பான்ஸை வந்து நான் அந்த ட்ரைல வந்து ஃபர்ஸ்ட் வந்து இது பண்ணிக்கிறேன். ஸோ கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நமக்கு ரெஸ்பான்ஸ்ன்றது வந்துருச்சா? இப்போ நமக்கு நான் இங்கேயே வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இஃப் தேர் இஸ் நோ ரெஸ்பான்ஸ். இப்போ எனக்கு அந்த ரெஸ்பான்ஸே இல்லைன்னு வச்சுக்கோமே ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரெஸ்பான்ஸ்ல இங்க வந்து ரெஸ்பான்ஸ் டாட் அந்த இதுல வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா இல்லையா அப்படின்றது கிடைக்கும். இல்லை அப்படின்னா நீங்க வந்து இந்த ஸ்டேட்டஸ்ன்றது இருக்கும். அது வந்து 200 என்ன இதுன்றது நமக்கு ஷோ பண்ணும். நான் இங்க வந்து ஓகேன்றத வந்து வச்சுக்கிறேன். ஸோ ரெஸ்பான்ஸ் டாட் ஓகேன்னா சக்சஸ் ஆயிடுச்சு. அப்படி ஆகல அப்படின்னா நான் இங்கேயே வந்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னா எரரை வந்து த்ரோ பண்றேன். த்ரோ நியூ எரர். ஸோ என்ன எரரு? ஸோ ஃபெயில்டு வந்து ஃபெயில் டு ஃபெச் யூசர் டேட்டா அப்படின்ற மாதிரி வந்து வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம யூசர்ல இருந்து நம்ம கால் பண்றோம், யூசர் ஏபிஐ கால் பண்றோம், நமக்கு நடக்கல. ஸோ ஃபெயில் டு ஃபெச் யூசர் டேட்டா அப்படின்றத வந்து வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு விஷயம். அப்படி இல்லை இது வந்து யூசர் டேட்டா வரல அப்படின்னு சொல்லிட்டு இதுலயே வந்து நீங்க நிறைய விஷயங்கள் வந்து ஹேண்டில் பண்ணலாம். எப்படி அப்படின்னா யூசர் ஐடி இல்லைன்னா அதுக்கு வந்து எரரை த்ரோ பண்றது அந்த மாதிரி விஷயங்களும் நீங்க வந்து பண்ணலாம். ஸோ செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு வந்து இந்த மறுபடியும் இங்க இருக்குல்ல. ஸோ டேட்டா வந்து ஜேசானா மாத்தி விட்டு அந்த டேட்டா வந்து ரிட்டர்ன் பண்ணி விட்டுறணும். ஸோ இதை வந்து நான் இங்க வந்து போட்டுக்கிறேன். ஸோ கட் பண்ணி பேஸ்ட் பண்ணியாச்சு, ஜேசனா மாத்தியாச்சு, டேட்டாவையும் ரிட்டர்ன் பண்ணியாச்சு. இப்போ இந்த கேட்ச்ல வந்து எரர் வரும்ல. ஸோ இங்க வந்து என்ன வரப்போகுது நம்ம அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ரிட்டர்ன் இந்த தங்க் ஏபின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வச்சிருக்கோம்ல. இந்த தங்க் ஏபியில ஸோ தங்க் ஏபிஐ இங்கேயும் வந்து நான் அதை வந்து தங்க் ஏபிஐன்னு மாத்திக்கிறேன். ஸோ இந்த தங்க் ஏபிஐன்றது போட்டாச்சுல. இப்போ இந்த இடத்துல நீங்க ஒரு டாட் மட்டும் வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு விஎஸ் கோடே வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஷோ பண்ணும். என்னென்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஜெக்ட், அபார்ட், டிஸ்பேட்ச், எக்ஸ்ட்ரா, ஃபுல்ஃபில் அது எல்லாத்தையுமே நமக்கு வந்து தேவையில்ல. நம்ம இப்போ எரர்ஸ் பார்க்குறோம் அப்படின்றதுனால நம்ம ரிஜெக்ட் வித் வேல்யூன்றது இருக்குல்ல. ஸோ இந்த ரிஜெக்ட் வித் வேல்யூல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எரர் டாட் மெசேஜ்ன்றதை வந்து போட்டுக்கிறேன். ஸோ இங்க எரர்ல வந்து எனக்கு வந்து மெசேஜ் வந்து வரும். இங்கே எரர்ன்னு போடக்கூடாது. இங்க நீங்க என்ன போட்டிருக்கீங்களோ அதே தான் வந்து இங்கேயும் போடணும். ஸோ இஆர்ஆர்னு போட்டுக்கும். ஸோ இஆர்ஆர் டாட் மெசேஜ். ஸோ இது வந்து போட்டோம் அப்படின்னா அதுக்குள்ள வந்து ஒரு மெசேஜ்ன்றது ஒன்று வரும். ஸோ அதை வந்து நம்ம வந்து ஷோ பண்றோம். ஸோ இதுதான் வந்து இப்படிதான் வந்து இந்த கிரியேட் அசிங் டங்க்ல நம்மளால வந்து எரர்ஸை வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இதையே வந்து இந்த ரிஜெக்ட் வித் வேல்யூன்னு இருக்குல்ல. ஸோ இது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மெசேஜ் எரர் மெசேஜ் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எப்படி கஸ்டமைஸ் பண்ணலாம்? ஸோ எரர் டாட் மெசேஜ்ன்றது ஒன்று வரும். ஸோ நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா இங்கே இதோட சேர்த்து இந்த ட்ரங்கேட் பண்றதுன்னு வாங்க. ஸோ இந்த பிளஸ்ன்னு சொல்லிட்டு போட்டு நான் இதுக்கப்புறம் என்ன வேல்யூஸ் வேணா நான் சும்மா வந்து டைப் பண்ணலாம். இது வந்து இதனால ஃபெயில் ஆயிடுச்சு, மறுபடியும் ட்ரை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி மெசேஜையும் நான் இங்க வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அந்த மெசேஜை. இல்லை நீங்க எரர் டாட் மெசேஜை எடுத்து அதுலேருந்து அதை ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி அதுல உள்ள மெசேஜை நீங்க மாத்தியும் வந்து ஷோ பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு கஸ்டமைஸ்டு மெசேஜா நீங்க வந்து பண்ணலாம் அந்த எரர் டாட் மெசேஜ்ல. ஸோ அது வந்து எப்படி பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரிஜெக்ட் வித் வேல்யூல கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து வரும். ஸோ அந்த எரர்ஸ் வந்து எப்படி வந்து ரெடியூசஸ் அதாவது எக்ஸ்ட்ரா ரெடியூசர்ல எப்படி வந்து நம்ம வந்து அதை வந்து ஹேண்டில் பண்றது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து எரர் வந்து நல்லுன்றது வச்சிருக்கோம்ல. ஸோ அதை வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பெண்டிங்ல இருந்து ஆரம்பிப்போம். ஸோ பெண்டிங்ல ஸ்டேட் டாட் எரர் இருந்து நல்லுன்றதை போட்டுறேன். ஏன்னா பெண்டிங்கா இருக்கு. ஸோ அந்த இடத்துல எனக்கு அது நல்லா தான் இருக்கணும். எரர் வந்து அப்போ வந்து எனக்கு வரவே வராது. பெண்டிங்ல இருக்கும்போது நடுவில் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்ப ஒரு மீடியேட்டர் இப்ப கிச்சனுக்கும் இப்ப நம்ம ஒரு ஹோட்டல் போறோம். ஹோட்டல்ல போயிட்டு நம்ம உட்கார்ந்துருப்போம். அது வந்து நம்ம உட்கார்ந்து இருக்கிறது இப்ப கிச்சன்ல இருந்து நடக்கும். ஒரு வெயிட்டர் தான் நமக்கு வந்து சர்வ் பண்ணிட்டு வந்து எடுத்துட்டு போயிட்டு இருப்பாரு. அந்த பெண்டிங் நான் இப்ப ஆர்டர் குடுத்துட்டேன். அது வந்து அவரு சொல்லிட்டு போயிருக்காரு. அந்த நேரத்துல வந்து எனக்கு சாப்பாடு வந்துருச்சா, நான் சொன்னது எல்லாமே கரெக்ட்டா வந்துருச்சான்றது கிடையாது. சோ அப்போ வந்து எரர் வந்து நல்லா தான் இருக்கும். சோ இப்ப நமக்கு நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்துட்டு ஸ்டேட் டாட் டேட்டான்றத போட்டுக்கலாம். இப்போ சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்டேட் டாட் டேட்டான்றது நமக்கு வரும். இந்த ஸ்டேட் டாட் டேட்டால தான் நம்ம நேத்து வீடியோல பார்த்திருந்தோம்ல டிஸ்பேட்ச் பண்ணும்போது ஸோ இந்த ஆக்ஷன் டாட் பேலோடுன்றது வந்துடும். இந்த இடத்துல வந்து எனக்கு எரர் நடக்காது. ஏன்னா எனக்கு வந்து என்னோட இது வந்து சக்சஸ் ஆயிடுச்சு. ஸோ ஆக்ஷன் டாட் பேலோட் இந்த பேலோடுன்றது தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இதுக்குள்ளதான் எல்லா விஷயங்களும் வந்து இருக்கும். ஸோ நம்ம அந்த ஆக்ஷன் டாட் பேலோட வந்து போட்டுக்கலாம். இந்த ஆக்ஷன்றதை நம்ம இங்கேருந்து வந்து எடுக்கணும். ஸோ இப்படிதான் வந்து இப்போ வந்து நமக்கு வந்து எரர்ஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆயிட்டா நமக்கு வந்து கண்டிப்பா வராது. நான் சொன்ன எல்லா ஆர்டரையுமே வந்து அந்த வெயிட்டர் வந்து எடுத்துட்டு வந்துட்டாரு அப்படின்றத வந்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா
அப்போ வந்து எனக்கு எரர் வரும். ஸோ ஸ்டேட் டாட் எரர் வந்து கண்டிப்பா வந்து வரும். ஏன் வந்துச்சு அப்படின்றத நம்ம ஷோ பண்ணோம்ல. ஸோ அதுக்கும் வந்து நம்ம இந்த ஆக்ஷன் டாட் பேலோடயே வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த ஆக்ஷன் டாட் பேலோட நம்ம இந்த ஆக்ஷன்ல இருந்து எடுக்கணும். இந்த ஆக்ஷன்ல இருந்து எடுக்கணும். இத வந்து இந்த ஆக்ஷன் டாட் பேலோடோட மட்டும் தான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து கிடையாது. ஸோ இப்போ இப்ப நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன் டாட் இங்க வந்து பேலோடுன்றத போட வேணாம். ஸோ எரர்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு வரும். நீங்க இந்த டாட் வச்சீங்கனாலே உங்களுக்கு விஎஸ் கோட்ல நெறையவே வந்து எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து அதுவே எக்ஸ்டென்ஷன்ஸ்ன்னு கிடையாது. அதுல என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே வந்து ஷோ ஆகும். ஸோ ஆக்ஷன் டாட் எரர்ன்னு போட்டாச்சு. அந்த எரர்க்குள்ள நமக்கு என்ன இருக்கும்? மெசேஜ்ன்றது இருக்கும். நான் ஆல்ரெடி இப்போ சொன்ன மாரி தான் டாட்ன்றத நீங்க வச்சிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து ஆட்டோ கம்ப்ளீட்க்கு உங்களுக்கு நிறையவே காட்டும். அதுல நமக்கு எது தேவையோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டாட் மெசேஜ்ன்றதை வச்சிடறேன். ஸோ இந்த மெசேஜ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு கஷ்டமா எந்த மெசேஜ் ஷோ பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இப்படி வந்து ஷோ பண்ணிக்கலாம். இல்ல நீங்க ஆக்ஷன் டாட் பேலோடும் வந்து போட்டுக்கலாம். ஸோ இப்படிதான் வந்து நம்ம ரெடியூசர்ஸ்லயே வந்து நம்மளால வந்து நம்மளோட எரர்ஸை வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து எரர் ஹேண்டில் பண்றதுக்கான ஒரு வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா நான் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். Thank you for watching this video. வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்டேட்டை வந்து எப்படி வந்து நார்மலைஸ் பண்றது, அப்புறம் வந்து அதை வந்து எப்படி வந்து நார்மலைஸ் பண்ண டேட்டாவை வந்து அப்டேட் பண்றது. ஸோ இதை பத்தி தான் வந்து நார்மலைசேஷன் இதை பத்தி தான் வந்து நம்ம பார்க்க போறோம். அப்படின்னா என்ன, ஸோ அதை எப்படி பண்ண முடியும் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா அந்த கான்செப்டை பத்தி மட்டும்தான் பார்க்க போறோம். ஸோ இது வச்சு நான் ரியல் டைம் எக்ஸாம்பிள் வந்து எப்பவும் போல லாஸ்ட்ல வந்துட்டு ஒரு செப்பரேட் வீடியோ வந்து அதுக்காக நான் போட போறேன். ஸோ அப்போ வந்து இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம ப்ராஜெக்ட் போகும்போது வந்து ஈஸியா வந்து இருக்கும் அப்படின்றதுனால தான் நான் கான்செப்ட் தனியாகவும் ப்ராஜெக்ட் தனியாகவும் வந்து போட்டுட்டு இருக்கேன். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேட்டை வந்து நார்மலைஸ் பண்றது அப்படின்னா என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ வந்து நம்ம பிளாக் ஸ்கிரீன் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ பிளாக் ஸ்கிரீன் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம நார்மலைசேஷன், ஸோ அதை நம்ம எழுதிடலாம். டெக்ஸ்ட். ஓகே, நார்மலைசிங் ஸ்டேட் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த நார்மலைசிங் ஸ்டேட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரீடெக்ஸ் டூல்கிட் இந்த மாதிரி வந்து ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் லைப்ரரிஸ் இருக்குல்ல, இது வந்து நம்மளோட டேட்டாவை வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது வந்து, அதாவது வந்து அதை மேனேஜ் பண்றதும் சரி, அந்த மேனிப்புலேட் அதாவது வந்து அதை ட்ரிகர் பண்ணி விடுறதும் சரி, இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் வந்து நம்ம அந்த ஸ்டேட்டை வந்து நார்மலைஸ் பண்ணுவோம். இதோட ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெடுண்டன்சியை வந்து ரெடியூஸ் பண்றதுக்கும், அதே மாதிரி வந்து டேட்டா வந்து ஒரு ஸ்ட்ரக்சரா வந்து ஒரு எஃபிஷியண்டா ரொம்ப பவர்ஃபுல்லா நம்ம எடுத்துட்டு போகணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஸ்டேட்டை வந்து நார்மலைஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து கண்டிப்பா கன்ஃபியூசிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் இன்னுமே வந்து ஈஸியா வந்து அதை சொல்றதுக்கு பாக்குறேன். ஸோ இந்த நார்மலைசேஷன் வந்து என்னென்ன இன்வால்வ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டேட்டா வந்து மொத்தமா வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட்டுக்கு போயிடலாம். நம்மளோட டேட்டா வந்து டேட்டா ரீஸ்ட்ரக்சரிங். ஸோ டேட்டா ரீஸ்ட்ரக்சரிங் இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேனே, நம்ம ஒரு 10 யூசர் இருக்காங்க, இல்லை ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய இருக்கு, இந்த மாதிரி இடத்துலலாம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட டேட்டா வந்து செப்பரேட்டா ஸ்டோர் பண்ணி அதுக்குன்னு ஒரு யூனிக்கான ஒரு ஐடி வந்து இருக்கும். ஸோ யூனிக்கான ஒரு ஐடினா எப்படி சொல்றேன் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ அந்த ஆதார் கார்டு இருக்குல்ல, ஆதார் கார்டுல உங்க ஆதார் கார்டோட நம்பரும் என் ஆதார் கார்டோட நம்பரும் வந்து கண்டிப்பா ஒன்னா இருக்காது. 2 பேருக்கும் வேற வேறையா இருக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ அஸ்வினுக்கு வந்து ஐடி நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கோமே. இதே வேற யாருக்காச்சும் ஒருத்தருக்கு சுரேஷ்கோ, தினேஷ்கோ அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா 2, 3 அந்த மாதிரி இருக்கும். திருப்பி 1ன்றது வரவே வராது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டூப்ளிகேட் டேட்டா வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் விஷயம். இப்போ நம்ம வந்து அதை ஏன் பண்ணணும், நார்மலைஸ் ஸ்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து டவுட் வரலாம். ஸோ இது வந்து நார்மலைசிங். ஸோ இதை நம்ம ஏன் யூஸ் பண்ணணும், எப்படி இதனால என்ன நமக்கு யூஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கணும்ல. ஸோ அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் வந்து 4 பாயிண்ட் இருக்கு. ஸோ ஒன்னா வந்து எழுத ஆரம்பிச்சிடறேன் நான். ஸோ இங்க தனியா 1 போட்டு எழுதுறேன். ஸோ ரெடியூஸ் redundancy. ஸோ இந்த ரெடியூஸ் ரெடண்டன்சி இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேம் இன்ஃபர்மேஷனை மல்டிபிள் டைம் நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து இப்போ சொல்லியிருந்தோம்ல, இப்போ மல்டிபிள் டைம்ஸ் வந்து டூப்ளிகேட் ஆகிறத ஃபர்ஸ்ட் இதனால நம்ம நார்மலைஸ் பண்றதுனால வந்து இது தடுக்கலாம். இப்போ ஒன்லயே வந்து நிறைய இருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம அந்த சிட்டி படத்துல வந்து பார்த்துருப்போம். ஸோ எந்திரன் படத்துல நிறைய வந்து இருப்பாங்க. அதுல இருந்து வந்து தனித்தனியா செப்பரேட் பண்ணி வருவாங்கல்ல. அந்த மாதிரி வந்துட்டு
நம்ம ஃபோன் நம்பர் வந்து யூனிக்கா இருக்கும்னு சொல்லி அவர் கண்டுபிடிப்பாரு. ஸோ இதே விஷயம் தான் இங்கேயும் வந்து அதே கான்செப்ட் தான் இங்கேயும். நம்ம வந்து இந்த டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ 2வது விஷயம் எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்டேட் இருக்குல்ல, சிம்பிளிஃபை அப்டேட்ஸ். சிம்பிளிஃபை அப்டேட்ஸ். இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து ஒரு என்டிட்டியை அப்டேட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம அது ஒரு இடத்துல பண்ணா போதும். நிறைய இடத்துல போய் பண்ணணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. 3rd விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்ப்ரூவ் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இது பண்றதுனால கண்டிப்பா நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டரா இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா வந்து இருக்கும். ஏன்னா நம்ம டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ ஒரு 100 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுலேருந்து டூப்ளிகேட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு 5 தான் இருக்குன்னா, அந்த 5 எடுக்கிறது எனக்கு ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து எனக்கு ஒரு கன்சிஸ்டன்டா ஒரு ஸ்ட்ரக்சரும் வந்து இருக்கும். ஸோ இதனால வந்து நம்ம பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம கண்டிப்பா வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ 4வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியர் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட். ஈஸியர் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த ஈஸியர் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னா, நம்ம வந்து இப்போ நமக்கு டூல்ஸ் இருக்குல்ல, ரீடெக்ஸ் டூல் கிட் இதெல்லாம் வந்து இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நார்மலைஸ்டு ஸ்டேட்டை வந்து ஈஸியா வந்து மேனேஜும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம அதை செலக்ட் பண்ணி மேனிபுலேட்டும் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதனால தான் வந்துட்டு நம்ம ஸ்டேட்டை வந்து நார்மலைஸ் பண்ணணுன்றது. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சினாரியோ வச்சு பார்த்துடலாம். நம்ம ரியல் டைம் சினாரியோ வந்து கண்டிப்பா வந்து நம்ம ஒரு தனியா ஒரு செப்பரேட் வீடியோல நான் வந்து போடுறேன். அப்ப வந்து ஏன் நார்மலைசேஷன் வந்து முக்கியம், அதை எப்படி பண்ணணும், இப்ப நீங்க கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுல அப்ளை பண்ணும்போது ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து கான்செப்டை வந்து எப்படி வந்து டீநார்மலைஸ்ட் பண்ணி எப்படி வந்து இருக்கும், அதே மாதிரி நார்மலைஸ் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நான் வந்து காட்டிடுறேன் உங்களுக்கு. சரி, ஓகே. இப்போ நம்ம நேரா கோடுக்கு போயிடலாம். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து app.jsக்கு வந்து போய்க்கிறேன். ஸோ இந்த app.jsல இப்போதைக்கு நமக்கு இது எதுவுமே தேவையில்லைன்றதுனால நான் இந்த யூஸ் எஃபெக்ட் கீழேயே வந்து எழுதிக்கிறேன். என்ன எழுதுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, const initial state is equal to இப்போ வந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் வச்சுக்கிறோம். அந்த ஆப்ஜெக்ட்ஸ்குள்ள நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புக்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த புக்ஸ்குள்ள என்ன இருக்கும், ஒரு 3 புக் இருக்கு. அதை எழுதின ஆத்தர் யாரு, ஸோ இதை பத்தி தான் வந்து புக்கை பத்தின ஒரு மெட்டாடேட்டாவா வந்து நமக்கு இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு 3 புக்கு, அதுக்கு வந்து ஒரு 2 ஆத்தர் எழுதியிருப்பாரு அப்படின்ற மாதிரி வந்து வச்சுக்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஐடி வந்து 1 வச்சுக்கிறேன். இதே மாதிரி வந்துட்டு நான் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஐடி 1 டைட்டில் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் நார்மலா போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் உள்ள வந்து நான் வந்து என்னோடதை போட்டுக்கிறேன். காப்பி பேஸ்ட் பண்ணும்போது எனக்கு அது ஈஸியா இருக்கும் அப்படின்றதுனால அதை வந்து போட்டுக்கிறேன். இப்போ ஆத்தர் வந்து நம்ம என்ன இருக்கும், ஆத்தர் இருக்கலாம். ஸோ இப்போ ஆத்தருக்குன்னு ஒரு ஐடி இருக்கும்ல. ஸோ இப்போ நான் வந்து இப்போ இந்த புக்குக்குன்னு ஒரு ஐடி இருக்கும். அதே மாதிரி எழுதின ஆத்தருக்கும் ஒரு ஐடி இருக்கும். ஸோ அந்த ஐடியை வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். ஆத்தர் நேம் வந்து ஏன்னா யூனிக்கா இருக்காது. ஸோ ஆத்தர் ஐடி வந்து யூனிக்கா இருக்கும். ஸோ இதனால வந்து இதை போட்டுக்கிறேன். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இதை 3 டைம்ஸ் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 1 2 3. ஓகே, இது புக்ஸும் வந்து முடிஞ்சு போச்சு. இதே மாதிரி நான் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆத்தர்ஸ்க்கும் வந்து போடணும். ஸோ நம்ம உள்ள டேட்டாஸ்லாம் ஃபில் பண்ணணும், அது பண்ணலாம். பட் நம்ம அதுக்கு முன்னாடி வந்து ஆத்தர்ஸ்க்கும் வந்து நம்ம கிரியேட் பண்ணி வச்சிடலாம். ஸோ என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதையே வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பட் நீங்க கொஞ்சம் சேஞ்ச் மட்டும் பண்ணிக்கலாம். ஸோ ஐடி இருக்கும். இங்க வந்து ஆத்தருக்கு வந்து என்ன இருக்கும், ஆத்தரோட நேம் இருக்கும், அவ்வளவுதான். ஸோ அவரோட ஐடி, அவரோட நேம். ஸோ இது மட்டும் இருந்தா போதும். மற்ற டீடைல்ஸ்லாம் நமக்கு வந்து தேவையில்லை. ஸோ இதையும் வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ நேம். ஸோ இங்க வந்து ஐடி 1, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஐடி வந்து இங்க வந்து 2. இது வந்து டீநார்மலைஸ்டு வந்து. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடி இங்கேயும் வந்து தனித்தனியா வந்து போட்டுடலாம். 2 3. ஸோ இந்த மாதிரி வச்சாச்சு. இப்போ டைட்டில் வந்து வைக்கணும்ல. ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக 1984 1985 இந்த மாதிரி வந்து வச்சுக்கிறேன். ஸோ நீங்க கொடுக்கும்போது வேற ஏதாவது புக்கு கூட நீங்க வந்து கொடுத்துக்கலாம். ஸோ 1986. ஸோ இப்போ வந்து ஆத்தர் ஐடியும் அதே மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நான் ஒரே ஆத்தர் வந்து நிறைய புக்ஸை வந்து எழுதியிருக்கலாம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இது ரெண்டும் ஒரு ஆத்தரும், இது மட்டும் தனியா ஒரு ஆத்தரும் வந்து எழுதின மாதிரி நான் வந்து வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து கொடுத்து முடிச்சாச்சு. இங்க வந்து நமக்கு ஏன் எரர் அடிக்குது அப்படின்னா, நம்ம டாட் வந்து போட்டிருக்கோம். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம கமா போடணும். ஓகே, இப்போ ஆத்தருக்கு நேம் இருக்கணும்ல. ஸோ அந்த ஆத்தரோட நேம் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜார்ஜ்ன்ற மாதிரி வந்து வச்சுக்கிறேன். ஸோ ஜார்ஜ் 2 இருக்கு வந்து ஜார்ஜ் தான் எழுதியிருக்காரு. அப்ப இங்கேயும் அவரோட நேம் வந்து ஜார்ஜா தான் இருக்கும். ஸோ இங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த எழுதுனது வந்து அஸ்வின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த புக் எழுதுனது அஸ்வின். ஸோ இங்கேயும் வந்து அஸ்வின்றதை வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து 2 புக்கை வந்து ஜார்ஜ் எழுதியிருக்காரு, ஒரு புக்கை வந்து அஸ்வின் எழுதியிருக்காரு. ஸோ இப்போ இதுக்கு வந்து ஐடியா வந்து வச்சாச்சு. இப்போ இந்த ஸ்ட்ரக்சர்ல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆத்தர் நேம் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. அதாவது வந்து ஒவ்வொரு புக்ல வந்துட்டு நம்ம வந்து திருப்பி ஜார்ஜ் வந்து 2 வாட்டி வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. இப்போ நம்ம இதை வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நான் இதை அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இது மல்டிபிள் பிளேசஸ்ல என்ன நடக்கும்? ஸோ இது வந்து டீநார்மலைஸ்ட். ஃபர்ஸ்ட் வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டீநார்மலைஸ்ட். இதையே நான் நார்மலைஸ்ட்ல போடும் போது தான் உங்களுக்கு
இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்றது வந்து புரியும். ஸோ நம்ம இது ரியல் டைம்ல எப்படி பண்ணணும், டிநார்மலைஸ்ட் நார்மலைஸ்ட்னா என்னன்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நம்ம ரியல் டைம்ல எப்படி பண்ணணுன்றதை நான் அப்புறமா வந்து உங்களுக்கு தனியா ஒரு ப்ராஜெக்ட்ல போட்டு காட்டுறேன். சரி, ஓகே. இப்போ நார்மலைஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இதை எப்படி பண்ண முடியும் அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதையே வந்து காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இங்க இனிஷியல் ஸ்டேட் எரர் அடிக்கும். ஏன்னா நமக்கு வந்து சேம் நேம் வந்து வைக்கக்கூடாது. ஸோ இதை வந்து நான் நார்மலைஸ்டு இனிஷியல் ஸ்டேட்ன்ற மாதிரி வந்து வச்சுக்கிறேன். இல்லை நார்மலைஸ் ஸ்டேட் நீங்க எப்படி வேணுமோ அதை வந்து வச்சுக்கலாம். இப்போ நான் இதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு நம்பர்ஸ் வந்து இருக்கும், ஐ மீன் ஐடி வந்து இருக்கும். இதனால நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு நான் தனியா வந்து யூனிக்கா வந்து மல்டிபிள் பிளேசஸ்ல அப்டேட் பண்ணணும்னாலும் சரி, ஒரே நிமிஷம். ஓகே, இங்க வந்து இது அரேவா இருக்கக்கூடாது, இது கண்டிப்பா வந்து ஆப்ஜெக்டா தான் இருக்கணும். ஸோ நம்ம நார்மலைஸ் பண்ணும்போது அரேஸ்ல வந்து பண்ண முடியாது. ஸோ ஆப்ஜெக்டா வந்து மாத்திக்கிறேன். சரி, ஓகே. இப்போ இது மாத்தியாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே மாதிரி இங்கேயும் வந்துட்டு நம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துக்கிறேன். நான் அப்புறமா வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது வந்து கொடுத்தாச்சு. இப்போ 1 2 3 இருக்கு. இதே மாதிரி இப்போ ஆத்தருக்கும் ஐடி இருக்கு, எல்லாமே இருக்கு. இது எல்லாமே சேம் தான். ஸோ இதனால நம்ம இந்த மாதிரி கொடுக்கறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ எனக்கு 1 மட்டும் அப்டேட் பண்ணும், இல்லை 2 மட்டும் அப்டேட் பண்ணும் அப்படின்னா என்னால வந்து அப்டேட் பண்ணிக்க முடியும். இப்போ புக்ஸும் ஆத்தரும் வந்துட்டு தனியா வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இருக்கு. இதுதான் நம்ம வந்து இண்டெக்ஸிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நம்ம இந்த 1 2 3ன்றது கொடுக்குறோம்ல, இது வந்து இண்டெக்ஸிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த இண்டெக்ஸிங் வந்து ஒரு ஐடி வச்சு நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஆத்தர் நேம் வந்து ஒரு இடத்துல வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். அதோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து என்னோட இதுல வந்து இருக்கும். இப்போ நான் எப்படி சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த 1 1 இருக்குல்ல, இது வந்து என்னோட இண்டெக்ஸிங் நம்பரோடது. ஸோ இதுல இருந்து வந்து என்னால வந்து அப்டேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து நான் சொல்றேன். இப்போ இதையே வந்து நம்ம நார்மலைஸ்டும் பண்ணியாச்சு, டிநார்மலைஸ்டும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம இதை அப்டேட் பண்ணும் போது தானே உங்களுக்கு எப்படி இது ரியல் டைம்ல ஒர்க் ஆகுது அப்படின்றது தெரியும். ஸோ நான் வந்து ஒரு டம்மியா வந்து ஒரு இதுக்கு வந்து இங்க போடுறேன். இதை வந்து எப்படி அப்டேட் பண்றது அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஸோ அப்டேட். ஸோ இது வந்து நம்ம நார்மலா போடுறது. இதையே வந்து நம்ம ஒரு ஏபிஐல இருந்து எடுத்து அதை வந்து எப்படி வந்து நார்மலைஸ் பண்றது அப்படின்றதையும் நான் செப்பரேட்டா ஒரு வீடியோ வந்து மேக் பண்றேன். ஸோ இங்க என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்ஸ்ட் அப்டேட்டட் ஆத்தர்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து போட்டுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்டேட்டட் ஆத்தர்ஸ் அப்படின்றத போட்டுறேன். இப்போ நான் இந்த அப்டேட்டட் ஆத்தர்ஸ்ல இருந்து என்ன எடுக்கணும் அப்படின்னா நான் நார்மலைஸ்டு ஸ்டேட்டை ஃபர்ஸ்ட் வந்து எடுக்கணும். டாட் 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 இது வந்து ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர். நார்மலைஸ்ட் இனிஷியல் ஸ்டேட்டை எடுத்துட்டேன். அதுல இருந்து எடுத்து ஆத்தர்ஸ் தான் எனக்கு வேணும். ஸோ அந்த ஆத்தர்ஸையும் வந்து நான் எடுத்துக்கிறேன். இந்த ஆத்தர்ஸ்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 1 இருக்குல்ல, என்னோட இண்டெக்ஸிங் நம்பர் 1 இருக்குல்ல, அதுல வந்துட்டு நான் டாட் 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 மறுபடியும் வந்துட்டு நார்மலைஸ் ஸ்டேட்டோட ஆத்தர்ஸ் இருக்குல்ல, ஸோ நார்மலைஸ்டு இனிஷியல் ஸ்டேட்டு டாட் ஆத்தர்ஸ். ஸோ இந்த ஆத்தர்ஸ்ல எனக்கு 1 வந்து வேணும். ஸோ இண்டெக்ஸ் இது வந்து எப்படின்னா 0 1 ஆரம்பிக்கும். ஸோ இந்த 1 வந்து நான் எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரோட நேம் வந்து மாத்துறேன். நேம் வந்துட்டு எரிக்குன்ற மாதிரி நான் வந்து வச்சிடறேன். ஸோ இதை வச்சுட்டேன் அப்படின்னா இப்போ வந்து என்னோட அப்டேட்டட் ஸ்டேட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நம்ம வந்து ஒரு இது பார்த்துடலாம். ஸோ ஸ்லாஷ் இப்போ நான் என்ன பண்றேன்னா அப்டேட்டட் ஸ்டேட்டா would look like அப்படின்ற மாதிரி வந்து கமெண்ட்ல எழுதிக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்ட் அப்டேட்டட் ஸ்டேட் இஸ் ஈக்குவல் டு நார்மலைஸ்டு ஸ்டேட் இருக்குல்ல, ஸோ நார்மலைஸ்டு இனிஷியல் ஸ்டேட் இதை வந்து எடுத்துக்கிட்டு ஒரே நிமிஷம் கமா இங்கே போட்டு நம்ம இதை வந்து செப்பரேட் லைன்ல போட்டுடலாம். ஸோ ஈஸியாக வந்து புரியும். ஸோ இப்போ நான் இதை வந்து நார்மலைஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இதோட நேம் வந்து நான் மாத்திருக்கேன். ஸோ மாத்தினதுனால என்னென்ன ஆகும்ன்றதையும் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ ஆத்தர்ஸ்ல வந்துட்டு என்னோட வந்து அப்டேட்டட் ஆத்தர்ஸை வந்து நான் வந்து போட்டுறேன். இப்போ நான் இதை வந்து சப்போஸ் வந்து இப்போ நான் வந்து கன்சோல் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கன்சோல் டாட் லாக் ஆஃப் அப்டேட்டட் ஸ்டேட். ஸோ இது வந்து எப்படி இருக்கு அப்படின்றத வந்து பார்த்துலாம். நான் npm ஸ்டார்ட் வந்து கொடுத்துட்றேன். ஸோ அது பாட்டுக்கு ரன் ஆகிட்டு இருக்கும். அந்த மீன் டைம்ல வந்து நம்ம ஆல்ரெடி பண்ணதை வந்து இப்போ வந்து ஒரு வாட்டி பார்த்துடலாம். என்ன அப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலைஸ்க்கும் டிநார்மலைஸ்க்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. இப்போ நம்ம வந்து நம்ம இண்டெக்ஸிங் கொடுக்காம அப்படியே வச்சிருந்தோம்னா டூப்ளிகேட்ஸ் நிறைய டைம் வரும். நம்ம அதுல இருந்து டேட்டா ரிட்ரைவ் பண்றதுன்றது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். இப்போ நம்ம இந்த மாதிரி இண்டெக்ஸிங் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட டேட்டா ரிட்ரைவல் வந்து ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கும். அதே மாதிரி டேட்டா மேனிபுலேட் பண்றதா இருக்கட்டும் சரி, அதே மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து கிளியரா இருக்கும். இந்த எப்படி இதை வந்து ஏன் சொல்றேன், இந்த மேனிபுலேஷன்னா என்னன்றது நிறைய பேருக்கு டவுட் வரலாம். என்ன அப்படின்னா நம்ம ஈஸியா வந்து ஆட் பண்றது, இல்ல வந்து ஒரு வேல்யூ வந்து இப்போ நம்ம எடிட் பண்ணோம்ல, நேம் எடிட் பண்றது, இல்ல வந்து அது வேணவே வேணாம் டெலீட் பண்றது, மத்த பார்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணாம இதை மட்டும் டெலீட் பண்றது அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கலாம். இதை மட்டும் அப்டேட் பண்றது, இதை மட்டும் ஆட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் நம்ம வந்து நார்மலைசேஷனை யூஸ் பண்ணுவோம். இதனால நமக்கு டேட்டா மேனிபுலேட் பண்றது ரொம்பவே ஈஸியா இருக்கும். இதை தான் நான் மேனிபுலேஷன் சொல்றேன். ஸோ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்பவே கிளியரா இருக்கும். ஸோ என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்ப ஐடி குடுக்குறோம் அப்படின்றதுனால, நம்ம மத்த டிஃபரெண்ட் பீஸஸோட அதாவது எப்படி சொல்றேன், மத்த டிஃபரெண்ட்டா இருக்கிறத விட, இது வந்து எப்படி வந்து இருக்கு, ஒவ்வொரு டேட்டா எங்க போய் ரிலேட் ஆயிருக்கு அப்படின்றது நமக்கு ரொம்பவே ஈஸியா வந்து தெரியும். அதே மாரி பார்த்தோம் அப்படின்னா, 3வது விஷயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, லெஸ் மெமரி யூசேஜ். இந்த லெஸ் மெமரி யூசேஜ்னா என்ன அப்படின்னா, நம்ம டேட்டா வந்து நார்மலைஸ்டா ஸ்டோர் பண்ணும்போது, நமக்கு வந்து மெமரி வந்து கம்மியா தான் இருக்கும். அதனால நமக்கு டூப்ளிகேட்ஸும் ரிமூவ் ஆறதுனால, இன்னுமே வந்து ரொம்ப எஃபெக்டிவா ரொம்ப கம்மியான மெமரி தான் நமக்கு வந்து எடுத்துக்கும். ஸோ இதனால தான் வந்து நம்ம நார்மலைஸ் பண்றோம். ஸோ நார்மலைசேஷன்றது ரொம்ப ரொம்ப ஒரு குரூஷியலான ஒரு டெக்னிக்ன்னு சொல்லலாம் அந்த ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்லயே. எப்படி அப்படின்னா, நம்ம வந்து ரொம்ப பெரிய அப்ளிகேஷன் வந்து டீல் பண்றோம் அப்படின்னா, நம்ம நெறைய டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ரொம்ப காம்ப்ளக்ஸா இருக்கு அப்படின்னா, நமக்கு வந்து இந்த மாரி டேட்டா வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். யூனிக்கா வந்து ஐடி இருக்கும். ஸோ இதனால வந்துட்டு நம்மளோட அப்ளிகேஷன் வந்து ரொம்ப எஃபிஷியன்ட்டாவும் இருக்கும். ஈஸியாவும் நம்மளாலயும் மெயின்டெயின் பண்ணிக்கலாம். இத தாண்டி நான் இன்னும் இத வந்து பெருசா எடுத்துட்டு போணும் அப்படின்னு நெனைக்கிறேன் அப்படின்னா, என்னால இத வந்து ஸ்கேலும் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து நார்மலைசேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது ரன் ஆயிடுச்சா அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஸோ இது இன்னும் ஓடிட்டு தான் இருக்கு. ஸோ ஓகே. இப்ப இதே மாரி தான் நான் சொன்ன மாரி தான். நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன்ல. இதிலேயே வந்துட்டு நம்ம ஜேசன் பிளேஸ் ஹோல்டர்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக் ஜேசன் வந்து நம்மளோட நெட்லேருந்து எடுத்து வந்து நம்ம வந்து போட்டு பார்ப்போம். ஸோ ஃபேக் ஜேசன் மீன்ஸ் அவங்களே வந்து ஒரு டேட்டா செட்டப் டேட்டா வச்சிருப்பாங்க. அத நம்ம வந்து எடிட் பண்றதா இருக்கட்டும், டிலீட் பண்றதா இருக்கட்டும், அது வந்து நம்ம பண்ற விஷயங்கள்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல வந்து பார்த்திருப்போம். நீங்க அத பார்க்கல அப்படின்னா, நான் ரீடெக்ஸோட டூல் கிட்டோட வீடியோ வந்து குடுக்குறேன். இது வந்து அட்வான்ஸ்டு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பிகினர்ஸோடது இருக்கும். ஸோ நான் அத வந்து ஐ பட்டன்ல குடுக்குறேன். நீங்க அத பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதுல வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, நம்ம டேட்டாவ எப்படி ரியல் டைமா எடுக்கிறது, அதே மாரி வந்து ஃபெட்ச்ன்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்து நான் போட்டிருப்பேன். ஸோ இதெல்லாம் தெரியல அப்படின்னா, நீங்க அதெல்லாம் பார்க்காம இங்க வந்தீங்கன்னா, உங்களுக்கு இது கண்டிப்பா புரியவே புரியாது. கண்டிப்பா கன்ஃப்யூசிங்கா தான் வந்து இருக்கும். இப்பவுமே இந்த நார்மலைசேஷன்ன்றது ரொம்ப கன்ஃப்யூசிங்கா இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி இந்த மாரி கான்செப்ட்ஸ் வந்து பார்த்திருக்கவே மாட்டோம். ரொம்ப கன்ஃப்யூசிங்கா வந்து கண்டிப்பா இருக்கும். ஸோ போக போக வந்து உங்களுக்கு ஈஸியா வந்து புரிய ஆரம்பிச்சுரும். பட் இதுல வந்து என்ன இருக்கு அப்படின்றத வந்து இப்ப இந்த கான்செப்ட் தெரிஞ்சுட்டா கூட உங்களுக்கு போதும். அப்புறம் நம்ம ஈஸியா வந்து பாத்துக்கலாம். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கன்சோல வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ கன்சோல ஓப்பன் பண்ணிட்டு இன்ஃபோ வந்து ஓப்பன் பண்றேன். இங்க வந்து ஆப்ஜெக்ட் இருக்கா? ஸோ இந்த ஆப்ஜெக்ட்ட வந்து ஓப்பன் பண்றேன். இதனால என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆத்தர்ஸ்ல வந்து நம்ம எரிக்ன்றத மாத்திருக்கோம் பாத்தீங்களா? ஸோ அதே மாரி புக்ஸ்லயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இங்க ஜார்ஜ்ன்னு தான் இருக்கு. என்னோட ஆத்தர்ஸ்ல மட்டும் தான் நான் நேம் மாத்துறேன். இத தான் நான் வந்து சொன்னேன். மத்த பிளேஸஸ்ல அஃபெக்ட் ஆகாம என்னால இத மட்டும் வந்து அப்டேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நான் வந்து இங்க பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலைசேஷன் ஸ்டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஸ்க்ரீன வந்து சின்னது பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஈஸியா வந்து புரியும். புக்ல வந்து ஆத்தர் வந்து ஜார்ஜ்ன்றது குடுத்துருக்கான். ஆனா ஆத்தர் ஐடி வந்து பின் பாயிண்ட் ஆயிருக்கிறது இண்டெக்ஸிங் 1ல தான் ஆயிருக்கு. ஆனா நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நார்மலைஸ் ஸ்டேட்ல ஆத்தர்ஸ்ல உள்ள நேம மட்டும் இந்த இண்டெக்ஸ மட்டும் எடுத்து, நான் அந்த நேம வந்து எரிக்ன்னு மாத்துறேன். ஸோ அதனால எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜார்ஜ் போயிட்டு இங்க எரிக்ன்றது எனக்கு ஷோ ஆகுது. இங்க எரிக்ன்றது இருக்குல்ல. ஸோ நம்ம இதுதான். இங்க நான் வேற ஏதாச்சும் ஒண்ணு குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப டெஸ்ட்ன்னு குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இங்க 1 இல்லாம நான் இங்க வந்து 2ன்னு குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துலலாம் எனக்கு மாறாது. இப்ப இந்த அஸ்வின் இருக்கிறது மாறாது. இந்த ஆத்தர்ஸ்ல உள்ள இடத்துல மட்டும் தான் மாறும். ஸோ நம்ம இப்ப மறுபடியும் போய் கன்சோல்ல பார்த்துடலாம். இங்க நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஆத்தர்ஸ் ஓப்பன் பண்றேன். டெஸ்ட்ன்றது மாறிடுச்சு. ஆனா இங்க எங்கேயுமே எனக்கு வந்து மாறாது. ஸோ இத தான் வந்து சொன்னேன். மத்த பிளேஸ் எங்கேயும் அஃபெக்ட் ஆகாம எனக்கு வந்து இந்த விஷயத்துல மட்டும் மாறணும் அப்டின்னா, நம்ம வந்து இந்த மாரி வந்து மாத்திக்கலாம். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா புடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்டின்னா, நீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். இதுல இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. இது கண்டிப்பா கன்ஃப்யூசிங்கா தான் இருக்கும். உங்களுக்கு போக போக ப்ராஜெக்ட்ல போம்போது இன்னுமே வந்து ஈஸியா புரியும். பட் கான்செப்ட்ட வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்க பாருங்க. என்ன டவுட்ஸ்னாலும் வந்து கேளுங்க. நான் கண்டிப்பா கிளியர் பண்ணி வைக்கிறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான கான்செப்ட் ரீடெக்ஸ் டூல் கிட்லயே சரி, ஸோ இம்மர்ன்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ இந்த இம்மர்ன்றத நம்ம ரீடெக்ஸ் டூல் கிட் தெரியும் அப்படின்னாலே கண்டிப்பா உங்கள்ட்ட இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்னாலயும் சரி, இல்ல வேற எங்க போனீங்கனாலும், எங்க வொர்க் பண்ணீங்கனாலும் இம்மர் கான்செப்ட் வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஸோ அத வந்து என்ன? அத வந்து பிரேக் டவுன் பண்ணி இம்மர்னா என்ன? இம்மர் வந்து எப்படி வொர்க் ஆகும்? அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இம்மர்னா என்ன? அப்படின்றத தெரிஞ்சுப்போம். ஸோ கலர் வந்து மாத்திக்கிறேன். ஸோ ஒயிட் கலர் போய்க்கலாம். ஸோ இம்மர்னா என்ன? ஸோ இந்த இம்மர் வந்து பை டிஃபால்ட்டா வந்து ரீடெக்ஸ் டூல் கிட்டோடயே வந்துரும். இதனால நமக்கு வந்து டெவலப்பர்ஸ்க்கு என்ன ஒரு சிம்பிளான ஒரு விஷயம், இல்ல வந்துட்டு எப்படி வந்து இது யூஸ் ஆகுது அப்படின்னா,
நம்மளால வந்து கோட வந்து ஈஸியா எழுதிக்கவும் முடியும். அதே மாரி மத்தவங்க இந்த கோட படிக்கிறாங்கனாலும் ஈஸியா வந்து புரிஞ்சுக்கவும் முடியும். ஸோ ஸ்டேட் இம்யூட்டபிலிட்டி, மியூட்டபிலிட்டின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு. நீங்க அத பார்க்கல அப்டின்னா, நம்ம ஸ்டேட் வீடியோலயே பேசியிருந்தோம். நீங்க அத பார்க்கலன்னா மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. ஸோ இந்த இம்மர்ன்றது என்ன அப்டின்னா, டைரக்ட்டா வந்து என்னோட ஸ்டேட்ட வந்து மாடிஃபை பண்ணிக்க முடியும். அதாவது வந்து எப்படி சொல்றேன் அப்டின்னா, எக்ஸாம்பிள் காட்டும்போது உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து புரியும். எப்படி வந்து டைரக்ட்டா வந்து ஸ்டேட்ட மாடிஃபை பண்றது. ஸ்டேட்லயே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம வந்து 2 ஸ்டேட் வச்சிருப்போம். அ ஸ்டேட், செட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி வச்சிருப்போம். செட் ஸ்டேட்ல தான் நம்ம அப்டேட் பண்ணுவோம். நேரா கொண்டு போய் ஸ்டேட்ட வந்து மாடிஃபை பண்ண மாட்டோம். ஸோ இதுதான் வந்து மியூட்டபிலிட்டி, இம்யூட்டபிலிட்டிக்கான டிஃபரன்ஸ். ஸோ இந்த டைரக்ட்டா வந்து மியூட்டேட் பண்றதுன்றது இருக்குல்ல. ஸோ இந்த மாரி மியூட்டேட் பண்ணும்போது நெறைய ப்ராப்ளம் வந்து வரும். ஸோ இத வந்து நம்ம டைரக்ட்டா ஸ்டேட்ல நீங்க போய் பண்ணீங்க அப்டின்னா, நீங்க உங்களுக்கு அந்த இடத்துல சின்ன விஷயமா இருந்தாலும் போக போக அப்ளிகேஷன் பெருசாக நீங்க வந்து அதுக்கான ரொம்ப எங்கெங்கேயோ பண்றது எங்கெங்கேயோ அடி வாங்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்கும். ஸோ இந்த அண்டர் த ஹூட்ன்னு சொல்லுவாங்கல்ல, இது வந்து இம்மர் வந்து நமக்கு பின்னாடி வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புதுசா ஒரு இம்யூட்டபிள் ஸ்டேட்ட வந்து நமக்கு வந்து கிரியேட் பண்ணும். அதாவது வந்து எப்படி சொல்றேன் அப்படின்னா, ஒரிஜினல் ஸ்டேட்ட டிஸ்டர்பே பண்ணாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு அரேல வந்து 1, 2, 3, 4 அப்படின்னு இருக்குன்னா, அந்த 1, 2, 3, 4 டிஸ்டர்ப் பண்ணாது. அது வந்து புதுசா ஒரு அரே கிரியேட் பண்ணி 1, 2, 3, 4, 5 அப்படின்ற மாதிரி நான் அதுல அப்டேட் பண்ணேன்னா, அதுல தான் அப்டேட் ஆகும். ஒரிஜினல் ஸ்டேட் வந்து அப்டேட் ஆகாது. ஸோ இதனால தான் நமக்கு வந்து இம்மர்ன்றது ஒரு முக்கியமா டைரக்டா மியூட்டேட் பண்ணாலும் அண்டர் த ஹுட் இதெல்லாம் வந்து நடந்துட்டு இருக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் வந்து எடுத்துப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இம்மர் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இம்மர் இல்லாம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். எப்படி வந்து ஒர்க் ஆகுது ரெண்டும் அப்படின்றதையும் வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இம்மர் இல்லாம வந்து எக்ஸாம்பிள பார்த்துடலாம். அப்பதான் வந்துட்டு ஏன்னா நம்ம ரீடெக்ஸ் டூல் கிட் யூஸ் பண்ணதுனால இம்மர் வந்து பை டிஃபால்ட்டா வந்து வந்துரும். ஸோ இம்மர் இல்லாம இருக்கிற ஒரு விஷயத்த வந்து எப்படி வந்து இம்மர் மூலியமா பண்றது அப்படின்றத பார்த்தா தான் ஈஸியா வந்து புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நம்ம யூசர் ஸ்லைஸ் இல்ல வேற ஏதாவது ஒரு புதுசா கூட ஸ்லைஸ் டு டூ ஸ்லைஸ் இருக்குல்ல. ஸோ டு டூ ஸ்லைஸ்ல வந்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசா வந்து கிரியேட் பண்றேன். நியூ அப்படின்னு சொல்லி சும்மா போட்டுக்கிறேன். ஸோ இங்க இந்த நியூல வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்க இதுக்கு முன்னாடியே எழுதியிருக்கேனான்னு தெரியல. ஸோ ஓகே. சரி ஓகே. நம்ம இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆல்ரெடி உள்ளத வந்து கமெண்ட் பண்ணி வச்சுட்டு, நம்ம இங்க இருக்கிறதையே வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த நியூவா போட வேணாம். ஸோ நான் அதுக்கு பதிலா என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்குல்ல, ஸோ என்னோட டு டூ லிஸ்ட்ல ரெடியூசர் இத வந்து நான் இப்போதைக்கு வந்து அன்கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அன்கமெண்ட் பண்ணிட்டு, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து வித்தவுட் வந்து எப்படி பண்றது? இம்மர் இல்லாம எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஸோ கிரியேட் ஸ்லைஸ் வந்து நம்ம எப்பவும் போல வந்து ரீடெக்ஸ் டூல் கிட்ல இருந்து கிரியேட் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கு நேம் வைப்போம். இங்க வந்து டு டூஸ்ன்னு நீங்க வச்சுக்கலாம், இல்ல டாஸ்க்ஸ் ஏதோ வந்து வேணா வச்சுக்கோங்க. டாஸ்க்ஸ்ன்றது ரொம்ப இதுவா இருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா நம்ம இப்ப கொடுக்க போற எக்ஸாம்பிளுக்கு இது வந்து ஒரு பெட்டரான நேமிங் கன்வென்ஷனா இருக்கும். ஸோ இனிஷியல் ஸ்டேட்டை நான் என்ன பண்றேன்னா, நம்மள்ட்ட இப்போ வந்து ஒரு இதுல இருந்து போய் எடுத்துட்டு வர்றதுக்குலாம் நமக்கு இது கிடையாது. நம்ம கான்செப்ட் என்னன்னு தான் புரிஞ்சுக்க போறோம். ஸோ அதனால நான் வந்து ஐடி வந்து கொடுத்துக்கிறேன். அதுக்கு வந்து டைட்டில் வந்து கொடுக்குறேன். ஸோ டைட்டில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேர்ன் ரீடெக்ஸ் டூல் கிட் வித் கோட் வித் அஸ்வின் அப்படின்ற மாதிரி வந்து வச்சுக்கலாம். இதுக்கு வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோமா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ இதை படிச்சு முடிச்சிட்டோம், படிச்சு முடிக்கல. ஸோ கம்ப்ளீட்டட். ஸோ கம்ப்ளீட்டட் வந்து ஃபால்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதே மாதிரி இன்னொரு டாஸ்க் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே. இதுக்கு வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐடியை வந்து டூன்றதை வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ லேர்ன் இங்க வந்து ரீடெக்ஸ் டூல் கிட் பதிலா ரியாக்ட் வித் கோட் வித் அஸ்வின். ஸோ இதையும் வந்து நான் கம்ப்ளீட்டட் வந்து ஃபால்ஸ்ல தான் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நமக்கு ரெடியூசர்ஸ் வந்து போடுவோம்ல. ஸோ ரெடியூசர்ஸ் ஓகே நம்ம ஆல்ரெடி இருக்கிற மாதிரி தான். ஸோ இங்க இருக்கிறத எல்லாத்தையுமே வந்து நம்ம கமெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து புதுசா வந்து எழுத போறோம். ஸோ இந்த ரெடியூசர்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாகிள் டாஸ்க் கம்ப்ளீஷன் அப்படின்ற மாதிரி அதுக்கு நேம் வச்சுக்கிறேன். ஸோ டாகிள் டாஸ்க் கம்ப்ளீஷன். ஓகே. இந்த டாகிள் டாஸ்க் கம்ப்ளீஷன்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நமக்கு 2 இருக்கும். ஸ்டேட். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் ஸ்டேட் ஆக்ஷன். நமக்கு ஆல்ரெடி இதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ ஸ்டேட் ஆக்ஷன் இதெல்லாமே வந்து நமக்கு வரும் அப்படின்னு சொல்லி தெரியும். நம்ம இதை வந்து போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிட்டர்ன் பண்ணி விடுறேன் டேரக்டாவே. என்ன பண்றேன், இந்த ஸ்டேட்ல இருந்து எடுத்து, ஸோ ரிட்டர்ன் பண்றேன். ஸ்டேட்ல இருந்து எடுத்து அதை ஃபர்ஸ்ட் வந்து மேப் பண்றேன். ஏன்னா வந்து எனக்கு வந்து அரேஸா இருக்குல்ல. ஸோ அரேஸா இருக்கிறதுனால நான் அதை மேப் பண்ணிக்கிறேன். ஸோ மேப் பண்றேன். அதுல வந்து இங்கேருந்து ஒரே ஒரு டாஸ்க்கை மட்டும் எடுக்கிறேன். ஸோ எடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்துட்டு டாஸ்க் டாட் ஐடி அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து வச்சுக்கிறேன். ஸோ பிரேக் டவுன் பண்ணிட்டா உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக வந்து புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பிரேக் டவுன் பண்ணி புது லைன்ல எழுதுறேன். ஸோ டாஸ்க் டாட் ஐடி. ஏன்னா ஐடி வந்து நமக்கு வந்து ரெண்டுத்துக்குமே வந்து யூனிக்கா வந்து இருக்கு. 1, 2 அப்படின்னு சொல்லி இருக்கு.
அதனால என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத வந்து நான் ஆக்ஷன் டாட் பேலோடோட வந்து கம்பேர் பண்றேன். ஸோ இருந்துச்சு அப்படின்னா, இது 2ம் மேட்ச் ஆச்சு அப்படின்னா, எனக்கு வந்து டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணணும்ல. ஸோ நான் அதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா, இருக்கிறதுல வந்து ஸ்ப்ரெட் ஆப்பரேட்டர போட்டு டாஸ்க்க வந்து எடுத்துக்கிறேன். ஸோ டாஸ்க்க எடுத்துட்டு நான் கம்ப்ளீட்டட வந்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னா, ஆப்போசிட் ஆஃப் வாட் எவர் த அதாவது எப்படி சொல்றேன் அப்படின்னா, டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. இப்ப ட்ரூவா இருந்துச்சுன்னா ஃபால்ஸா மாத்தணும். ஃபால்ஸா இருந்துச்சுன்னா ட்ரூவா மாத்தணும். ஸோ ஓகே. இது வந்து முடிஞ்சிருச்சு. இப்ப செகண்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்ஸ் கண்டிஷன் போடணும்ல. ஸோ எல்ஸ்ல வந்துட்டு மிச்சம் இருக்கிற டாஸ்க் அப்படியே வந்து போட்டுக்கிறேன் நானு. ஸோ இதுதான் வந்து டாஸ்க் டூ டாகிள் டாஸ்க்கோட ஒரு இம்மர் இல்லாம நம்ம பண்ற ஒரு விஷயம். இதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல வந்துட்டு இங்க வந்து நான் ஒரு கமெண்ட் எழுதிக்கிறேன். ஸோ கிரியேட்டிங் அ நியூ அரே நம்மளா வந்து ஒரு அரே கிரியேட் பண்றோம். எதுக்கு அப்படின்னா டு மெயின்டெயின் இம்யூட்டபிலிட்டி. ஸோ இம்யூட்டபிலிட்டி. ஸோ ஓகேங்களா. ஸோ இங்க வந்து இது அதே மாதிரி வந்து இங்க வந்து நம்ம வந்து கிரியேட்டிங் அ நியூ ஆப்ஜெக்ட் ஃபார் த அப்டேட்டட் டாஸ்க். ஸோ ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்ம இந்த மாதிரி தான் வந்து நம்ம நார்மலா வந்துட்டு பண்ணுவோம். இம்மர் இல்லாம. ஸோ இப்போ இதே வந்து இம்மரோட பண்றோம் அப்படின்னா நம்ம அதை எப்படி பண்றது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இங்க வந்து நான் என்ன பைக்கிறேன் அப்படின்னா சின்ன சின்ன சேஞ்ச் மட்டும் பண்றேன். ஸோ இங்க வந்துட்டு டாஸ்க்லாம் அதே இருக்கட்டும். இப்போ நான் இந்த ரெடியூசர்ஸ்ல இன்னொரு இது வந்து எழுதிக்கிறேன். அதுல என்ன பண்றேன் அப்படின்னா டாகிள் கம்ப்ளீட் இம்மர் அப்படின்ற மாதிரி வந்து சும்மா அதுக்கு நேம் வச்சுக்கிறேன். ஸோ நமக்கு புரியணுங்கிறதுனால தான். இதுலயும் வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஆக்ஷன் ரெண்டுமே வந்து வரும். ஸோ இந்த ஸ்டேட் ஆக்ஷன் வந்துருச்சா. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நான் இங்கே கம்மா போடல. ஸோ அதனால நமக்கு எரர் அடிக்குது. ஸோ கம்மா போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டேரக்டா மியூட்டேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம்ல. அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்ட் டாஸ்க் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு வந்து போட்டுறேன். இதுல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஸ்டேட்ல தான் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ நான் இதுல இருந்து வந்து இந்த ஃபைண்ட் பண்றேன். இந்த ஸ்டேட்ன்றது வேற ஒன்றும் இல்லை. கரண்ட் ஸ்டேட் என்ன இருக்கோ அதுதான். இப்போ நம்மளோட இனிஷியல் ஸ்டேட் தான் இங்க இருக்கும். அதனால நமக்கு இது வந்துடும். ஃபைண்ட் பண்றேன். என்ன ஃபைண்ட் பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாஸ்க்கை வந்து ஃபைண்ட் பண்றேன். அதோட டாஸ்கோட ஐடி வந்து இருக்கும்ல. ஸோ ஐடியை வந்து எடுத்துக்கிறேன். அதை வந்து கம்பேர் பண்றேன். ஆக்ஷன் டாட் பேலோடோட கம்பேர் பண்றேன். இப்போ வரைக்கும் உங்களுக்கு தோணலாம் ரெண்டும் ஒரே மாதிரி தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும்போது உங்களுக்கு வந்து என்னன்றது புரியும் பாருங்க. ஸோ ஓகே. இப்போ இது போட்டாச்சு. இப்போ வந்து நான் என்ன பண்றேன், இப்போ ஒரே ஒரு சின்னதா ஒரு செக் மட்டும் பண்ணிக்கிறேன். இப்போ டாஸ்க் இருந்துச்சு அப்படின்னா மட்டும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ இந்த கண்டிஷன் எதுக்கு அப்படின்னா டாஸ்கே இல்லாம நம்ம சும்மா வந்து பண்ண முடியாதுல்ல. ஸோ டாஸ்க் டாட் கம்ப்ளீட்டட் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் டாட் கம்ப்ளீட்டட ஆப்போசிட்டா வந்து நான் மாத்திக்கிறேன். இப்போ ட்ரூவா இருந்துச்சுன்னா ஃபால்ஸ், ஃபால்ஸா இருந்துச்சுன்னா ட்ரூ. இந்த டாஸ்க் டாட் கம்ப்ளீட்டட்ன்றது அதுதான். ஸோ இங்க இந்த நாட் ஈக்குவல் டு சிம்பிள் போட்டிருக்கோம்ல. ஸோ எதுக்கு ஆப்போசிட்டோ அது வந்து போய்க்கும். இப்போ ட்ரூவா இருந்தா ஃபால்ஸா போய்க்கும், ஃபால்ஸா இருந்தா ட்ரூவா போய்க்கும். ஸோ இதனால பண்ணும்போது நமக்கு அவ்வளவுதான். இவ்வளவுதான் நம்ம டைரக்டா வந்து இப்போ மியூட்டேட் பண்ணிட்டோம். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க வந்து ஒரு நியூவா ஒரு அரே கிரியேட் பண்றேன் மேப் பண்ணி. ஸோ மேப் பண்ணாலே நமக்கு வந்து நியூவா வந்து ஒரு அரே கிரியேட் ஆயிடும். ஸோ இப்போ வந்து நம்ம நியூவா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி இதோட ஸ்டேட்டை வந்து இது பண்றதுக்கு நம்ம வச்சிருக்கோம். இப்போ இம்மர் மூலியமா இப்போ டைரக்டா வந்து இப்படிதான் வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒன் வே, இது வந்து ஒரு வே. நமக்கு ரீடெக்ஸ் டூல் கிட் இருக்கறனால இம்மர் வந்து பை டிஃபால்ட்டா வந்துடும். நம்ம இந்த மாதிரி கூட நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயும் வேணா நான் வந்து கமெண்ட் எழுதிடுறேன். ஸோ புரியும் உங்களுக்கு. டைரக்ட்லி மாடிஃபையிங் த ஸ்டேட் பிகாஸ் ஆஃப் இம்மர். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டேரக்டா வந்து மாடிஃபை பண்ணிக்கிறோம். ஆப்ஜெக்ட்லாம் இல்லாம டேரக்டா நம்ம இங்க வந்து புதுசா ஒரு ஆப்ஜெக்ட்லாம் கிரியேட் பண்ணி அப்பெல்லாம் பண்ணாம நம்ம ஸ்ப்ரெட் ஆப்பரேட்டர் போட்டு இங்க வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம். பட் அதெல்லாம் இல்லாம என்னால டேரக்டா வந்து பண்ணிக்கிறேன். டைரக்ட்லி டாகிள் கம்ப்ளீட்டட் ஸ்டேட்டஸ். ஸோ இதுதான் வந்து இம்மரை வச்சு இம்மர் இல்லாம. ஸோ நான் வந்து சொன்னல டேரக்டா வந்து என்னால டாஸ்க் டாட் கம்ப்ளீட்டட்ன்றதை எடுத்து எந்த ஒரு ஆப்ஜெக்டும் நான் கிரியேட் பண்ண தேவையில்லை, எதுவுமே பண்ண தேவையில்லை. என்னால டேரக்டா வந்து பண்ணிக்க முடியும், மியூட்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ எந்த ஒரு அரே ஆப்ஜெக்ட் எதுவுமே இல்லாம நம்ம இம்மர் இல்லாம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல. இதுல வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம மேப்பை போடுவோம். ஸோ மேப் போட்டாலே நமக்கு வந்து ஒரு நியூ அரே வந்து நம்மளோட கரண்ட் ஸ்டேட்டை பேஸ் பண்ணி வந்து கிரியேட் ஆயிரும். ஸோ அதனால வந்து ஈச் டாஸ்க் இப்படியே வந்து லூப் ஆகிட்டே வந்து ஐடியும் இதுவும் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ மேட்ச் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு புதுசா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இங்க கிரியேட் பண்றோம். அந்த டாஸ்க்கை எடுத்து அதுல இருந்து வெறும் கம்ப்ளீட்டட் டாஸ்க் கம்ப்ளீட். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ரீடெக்ஸ் டூல் கிட் படிச்சிட்டோம் அப்படின்னா அதை மட்டும் எடுத்து நான் வந்து இப்போ ட்ரூ அப்படின்றத மாத்தி ஒரு தனியா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து போடுறேன். ஸோ இதுதான் வந்து இம்மர் வச்சு இம்மர் இல்லாம. ஸோ ரீடெக்ஸ் டூல் கிட் இருக்கிறதுனால நம்ம டைரக்டா வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இதே வந்து வேணா இங்க வந்து ஒரு சின்னதா ஒரு இம்மர் வித்தவுட் இம்மர் வந்து பார்த்துடலாம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க வந்துட்டு வித் இம்மர் இதே வந்துட்டு இங்க வந்து
வித்தவுட் immer. ஓகே, இங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு கோடு மாதிரி கொடுக்கலாம். ஸோ கோடு வந்து எம்பெண்ட் ஆயிடுச்சு. ஓகே ஃபைன். ஸோ ஓகே, இந்த immer வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா allows direct state mutation syntax. இதே வந்து வித்தவுட் இம்மர்ல வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா requires creating new arrays / objects. ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் இதில் வந்து டேரெக்டாக வந்து என்னால் வந்து போய் கோடில் போய் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து டேரெக்டாக என்னால் பண்ண முடியும். இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு புது அரேவோ ஆப்ஜெக்டோ வந்து தேவைப்படும். ஸோ நான் அதை தான் வந்து இந்த பாயிண்ட்ல வந்து எழுதியிருக்கேன். ஸோ ரெண்டாவது பாயிண்ட் வந்து போயிடலாம் நம்ம. ஸோ ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீடெக்ஸ் டூல் கிட். ஸோ RDXன்றது ரீடெக்ஸ் தான். ஸோ ரீடெக்ஸ் டூல் கிட், டிகேனா டூல் கிட்க்கு ஷார்ட் ஃபார்மாக டிகேன்னு வச்சிருக்கேன். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஹேண்டில்ஸ் இம்யூட்டபிலிட்டி. அதுவாகவே வந்து நமக்கு வந்து பண்ணிக்கும்னு நான் சொன்னேன்ல. ரீடெக்ஸ் டூல் கிட் இருக்கிறதுனால நமக்கு வந்து இம்யூட்டபிலிட்டியை வந்து அதுவாகவே வந்து ஹேண்டில் பண்ணிக்கும். நம்ம இங்கே டேரெக்டாக மியூட்டேட் பண்ணுறோம், பட் பிஹைண்ட் தி சீன்ஸ்ல நான் வந்து சொன்னேன்ல, அது வந்து இம்யூட்டபிலிட்டியை ஹேண்டில் பண்ணிக்கும் புதுசாக வந்து கிரியேட் பண்ணின்னு. ஸோ அதுதான் வந்து நான் இந்த லைன்ல வந்து எழுதியிருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேனுவல் இம்யூட்டபிலிட்டி வந்து நமக்கு தேவைப்படும். மேனுவல் இம்யூட்டபிலிட்டி வித் நம்ம இந்த டாட் மேப்பு இல்லைன்னா வந்து டாட் ஸ்லைஸ் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து மேப் போட்டு எக்ஸாம்பிள் காட்டுறேன்ல, இதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்லைஸ் போட்டு கூட பார்த்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம மேப் கிரியேட் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புதுசாக ஒரு அரேவை கிரியேட் பண்ணி இம்யூட்டபிலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக நம்ம வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இங்கே வந்து அது தேவை கிடையாது. ஸோ ரீடெக்ஸ் டூல் கிட்ல அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக ஹேண்டில் பண்ணிக்கும். அதுதான் அந்த விஷயம். தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளீனர் மோர் ரீடபிள் கோடு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா கோடு ஓகே கோட் டென்ஸ் டு பி மோர் டிஃபிகல்ட். இல்லை ரொம்ப இங்கிலீஷில் போகணும் அப்படின்னா வெர்போஸ். ஸோ இது என்ன அப்படின்னா ரொம்ப நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஸோ இங்கே வந்து என்ன அப்படின்னா நான் இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு 3-4 லைனில் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக வந்து எனக்கு புரியுது. நேராக எடுக்கிறேன், ஐடி என்னன்னு ஃபைன் பண்ணுறேன், ஐடியை ஃபைன் பண்ணி இருக்க டாஸ்க் இருக்கான்னு பார்க்குறேன். இருந்துச்சு அப்படின்னா நான் அதை வந்து டாஸ்க் கம்ப்ளீட்டட்ல போட்டு முடிச்சிடுறேன். ஸோ இவ்வளோதான் இந்த immer வச்சு பண்ண முடியும். இதே immer இல்லாமன்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம அந்த மேப்பை கிரியேட் பண்ணி ஒரு புதுசாக வந்து ஒரு அரேவை கிரியேட் பண்ணுறேன், அப்புறம் நான் அதுக்காக ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன், மியூட்டபிளான்னு பார்க்கறதுக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்குல்ல. ஸோ இது எனக்கு பார்க்குறப்போ இதை கம்பேர் பண்ணுறப்போ இந்த வித்தவுட் இம்மரை கம்பேர் பண்ணுறப்போ வித் immer வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கு. ஸோ அதனால நான் வந்து இந்த பாயிண்ட் வந்து எழுதியிருக்கேன். ஸோ இந்த 3 பாயிண்ட் தான் வந்து immer பத்தி ஒரு ரொம்பவே முக்கியமான விஷயம். யாராச்சும் ஏதாச்சும் immerனா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க இதை சொன்னீங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து ஒரு நிறைய அட்வான்டேஜ் இருக்கும். இதனால நம்மளால நிறைய விஷயங்கள் செய்யவும் முடியும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம இப்போ immer, இதுக்கு முன்னாடி நார்மலைசேஷன், கிரியேட் அசிங்க் இது எல்லாமே பார்த்துருப்போம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்ட்ரா ரெடியூசர்ஸ். ஸோ இது எல்லாத்தையுமே வச்சு நம்ம ஒரு செப்பரேட் வீடியோவா ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணிடலாம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் ஈஸியா வந்து புரியும். ஓகே, இந்த கான்செப்ட்ஸ்லாம் நம்ம இப்போ அப்ளை பண்ணும்போது இதெல்லாம் ரியல் டைம்ல இங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆனா immer பத்தின வீடியோ இதுதான் கான்செப்ட். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். புரிஞ்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. செலக்டாஸ், மெமரைசேஷன் இதெல்லாம் என்ன அப்படின்றத ஓரளவு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் செலக்டாஸும் மெமரைசேஷனும் வந்து ரீடெக்ஸ் டூல்கிட்ல என்ன அப்படின்னா அதுவும் பர்டிகுலரா ரீசெலக்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ அது வந்து என்னன்றதை நம்ம போக போக வந்து புரியும். இது என்ன பண்ணும் அப்படின்னா ஈஸியா அக்சஸ் பண்றதுக்கும் சரி, இல்லை டேட்டாவை கம்ப்யூட் பண்றதுக்கும் சரி, அதாவது ஸ்டோர்ல இருந்து நம்ம வந்து எடுக்கிறதுக்கும் அதை வந்து கம்ப்யூட் பண்றதுக்கும் நமக்கு வந்து ஒரு ஈஸியான விஷயம் அப்படின்னா நம்ம ரீசெலக்ட் வச்சு நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து செலக்டாஸ் பத்தி நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருக்கோம். பெருசா ஒன்றும் இல்லைங்க. செலக்டார்னா என்னன்னா ரீடெக்ஸ்ல இருந்து ஒரு ஆர்குமெண்ட்டா வந்து பாஸ் பண்ணுவோம். அதை வந்து நம்ம எங்கேருந்து வேணாலும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து வச்சு பார்த்துக்கலாம். ஸோ சும்மா அந்த டு டூ ஸ்லைஸ்லேயே கீழே நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்லைஸ் இருக்குன்னு வச்சுக்கோமே. இங்க வந்து நேம், இனிஷியல் ஸ்டேட் இந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ நான் இதை வந்து விட்டுட்டு அப்படியே யூசருக்கு இருக்கு. ஸோ ஓகே, நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா ஜஸ்ட் வந்து இங்கே கீழே வந்து எழுதிக்கிறேன்.
என்ன அப்படின்னா கான்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேட் அப்படின்ற மாதிரி வந்து வச்சுக்கிறேன். இனிஷியல் ஸ்டேட் என்னவா இருக்கும் அப்படின்னா என்னோட ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். அந்த ஆப்ஜெக்ட்குள்ளதான் என்னோட இது இருக்கும். ஸோ நான் என்ன வைக்கிறேன், யூசர்ஸோட அரே வேணும். ஸோ நான் அதுல வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூசருக்கு வந்து எப்படியும் வந்து ஐடி இருக்கும், அவரோட நேம் இருக்கும். ஸோ நேம் வந்து இருக்கும். அடுத்து வந்து ஆக்டிவா இருக்காங்களா இல்லையா, இப்போ நம்ம ஒரு சோஷியல் மீடியா ஆப் எழுதுறோம் அப்படின்னா, இப்போ வந்து ஆக்டிவ் சீன் வந்து இருந்துச்சு, இந்த மாதிரி ஆக்டிவ்ல இருக்காங்க அப்படின்னா நம்ம காட்டணும். ஸோ நம்ம அதை வந்து ஆக்டிவ் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ நான் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றேன்னா, இதே மாதிரி இன்னொரு ஐடி வந்து வச்சுக்கிறேன். அதுக்கு வந்து நேம் வந்து சும்மா கோடர் அப்படின்ற மாதிரி வந்து வச்சுக்கிறேன். இதுலயும் வந்து ஆக்டிவ் வந்து ஜஸ்ட் வந்து ட்ரூன்னு கொடுக்குறேன். ஜஸ்ட் நம்ம எக்ஸாம்பிள்ன்றதுனால நான் இப்படியே போட்டுக்கிறேன். இல்ல நம்ம இதை ஃபால்ஸா கூட நம்ம இப்போ பண்ணிக்கலாம். ஏதோ ஒன்று ஃபால்ஸ் ட்ரூ ஏதோ ஒன்று நம்ம எப்படி வேணா வச்சுக்கலாம். இது வந்து நம்மளோட இனிஷியல் ஸ்டேட்டா இருக்கும். இப்போ நம்ம வந்து செலக்டாஸ் பத்தி பேசணும்ல. ஸோ செலக்டாஸ் வந்து எப்படி வந்து எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தாங்க. எக்ஸ்போர்ட் கான்ஸ்ட், எக்ஸ்போர்ட் கான்ஸ்ட். இங்க வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா செலக்ட் யூசர்ஸ்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வேரியபிளுக்கு நேம் வைக்கிற மாதிரி வந்து வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இதுல வந்து ஸ்டேட் ஆக்ஷன் கிடையாது, வெறும் ஸ்டேட் மட்டும் தான் வரும். ஸோ அதுல இருந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஸ்டேட் டாட் இங்க நம்ம நேம் வச்சிருப்போம்ல இந்த யூசர்ஸ் சொல்லிட்டு இதை நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி விட்டுறேன். ஸோ இப்போ நான் இதை எங்கேயாவது வேற எங்கேயாவது வேணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா என்னால வந்து இதை வந்து எடுத்துக்க முடியும். இது வந்து நான் இப்போ வந்து யூ செலக்டார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க போட்டு நான் இங்க என்னால வந்து புல் பண்ணிக்க முடியும். நான் அதை வந்து யூ செலக்டார் வீடியோலயே வந்து பேசியிருந்தேன். நீங்க அதை பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி பேசின மாதிரி கஸ்டம் செலக்டர்ஸ் வந்து எப்படி வந்து கிரியேட் பண்றது அப்படின்றதையும் வந்து நம்ம எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துடலாம். இது எல்லாமே வந்து ஜஸ்ட் டாபிக்ஸ் தான். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம ப்ராஜெக்ட் போகும்போது பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம ப்ராஜெக்ட்ல போகும்போது நான் ஒவ்வொரு கான்செப்டையும் வந்து செலக்டார்ஸ், டிஸ்பேட்ச் இதெல்லாம் வந்து என்னன்றதை நான் சொல்ல முடியாது. ஸோ அதனாலதான் அதுக்கான ப்ரீ ரிக்வசிட் மாதிரி இது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம ப்ராஜெக்ட் போகும்போது வந்து சூப்பரா வந்து நம்ம பாட்டுக்கு கோட் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து கஸ்டம் செலக்டார்ஸ் வந்து எப்படி பண்றது அப்படின்றத பார்த்துடலாம். இது வந்து கஸ்டமா ஃபர்ஸ்ட் வந்து எதுக்கு செலக்டார்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம டேட்டா வந்து ஸ்டேட்ல இருந்து எடுக்கணும் அப்படின்னா இப்போ வந்து வெறும் ஆக்டிவ் யூசர்ஸ் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா நான் என்ன இதுல இருந்து வந்து எனக்கு என்ன வரும்னா ஆக்டிவ்ல வந்து ட்ரூ ஃபால்ஸ் ரெண்டும் இருக்கு. ஸோ எனக்கு ரெண்டுமே தான் வரும் யூ செலக்டரை போட்டு புல் பண்ணேன் அப்படின்னா. இப்போ நான் கஸ்டமா ஏதாவது கஸ்டமா செலக்டர்ஸ் கிரியேட் பண்ணேன்னா என்ன ஆகும் அப்படின்னா என்னால வந்துட்டு பர்டிகுலரா அதை மட்டும் வந்து ஆக்டிவ் வந்து ட்ரூல இருக்கிறது மட்டும் வேணும் அப்படின்ற மாதிரி வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதை வந்து எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்டே நான் வந்து எக்ஸ்போர்ட் கான்ஸ்ட் இங்க நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா செலக்ட் ஆக்டிவ் யூசர்ஸ் அப்படின்ற மாதிரி வந்துட்டு செட் பண்ணிடுறேன். செலக்ட் ஆக்டிவ் யூசர்ஸ். ஸோ இதுல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டேட் வந்து வரும். ஸோ நான் அந்த ஸ்டேட்ல இருந்து எடுத்துட்டு நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டேட் டாட் யூசர்ஸ் இதையும் வந்து எடுத்துட்டு இங்க வந்து ஃபில்டர் போடுறேன். ஸோ ஃபில்டர்ன்றது போடுறேன். ஸோ ஃபில்டர் போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும் அப்படின்னா அது வந்து யூசர் வரும். ஸோ இந்த யூசரை வந்து யூசர் டாட் ஆக்டிவா இருந்தாங்கன்னா மட்டும் எனக்கு ஷோ பண்ணு, இல்லைன்னா ஷோ பண்ணாத அப்படின்ற மாதிரி வந்து வச்சுட்டேன். ஸோ இப்போ நான் பிரேக் பண்ணிப்பேன். இப்போ உங்களுக்கு ஈஸியாவே புரியும். ஸோ இதுல வந்து நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த செலக்டார்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மொத்தத்தையும் எல்லாத்தையுமே வந்து எனக்கு எடுத்து கொடுக்கும். இது வந்து கஸ்டம் செலக்டார்ஸ். இந்த கஸ்டம் செலக்டார்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு வந்து யூசர் டாட் ஆக்டிவ் வந்து ட்ரூவா இருக்கிறது மட்டும் எடுத்து கொடு அப்படின்ற மாதிரி வந்துட்டு வந்து சொல்றேன். ஸோ இதுலேயே வந்து நீங்கள் ஃபால்ஸ் வேணும்னாலும் அதையும் வந்து கண்டிஷன் மாற்றி வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து மெமரைஸ் பண்ணாமல் பண்ணுறதுனால என்ன இது வந்து செலக்டாஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி மெமரைசேஷனும் வந்து இதில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி மெமரைசேஷன் பண்ணாமல் இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காம்போனன்ட் ஒவ்வொரு வாட்டி ரன் ஆகும் போதும் திருப்பி இது ரீரெண்டர் ஆகிட்டே இருக்கும். அதனால இந்த செலக்டாரும் மறுபடியும் ஓடிட்டே இருக்கும். இப்போ இதுல வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ இதுல வந்து எதுவுமே மாறவே இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுல மாறவே இல்லை, ஆக்டிவ் வந்து ட்ரூலே இருக்கு அப்படின்னாலும் திருப்பி எனக்கு அந்த காம்போனன்ட் ரெண்டர் ஆச்சுன்னா இது மொத்தமும் எனக்கு வந்து ஆகும். இது வந்து இப்போ 1, 2ன்றதுனால பிரச்சனை கிடையாது. இதே வந்து ஒரு 10 லட்சம் 10 மில்லியன் இந்த மாதிரி வச்சு யோசிச்சு பாருங்க. ஸோ நிறைய வந்து வரும்ல. ஸோ அதனாலதான் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா மெமோரைஸ் பண்ணணும். அதை மெமோரைஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீசெலக்ட் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு லைப்ரரி இருக்கு. இதை வச்சு நம்ம வந்து மெமோரைஸ் பண்ணலாம். இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட டேட்டாவை வந்து கேட்ச் பண்ணி வச்சுக்கும். ஸோ பிளாக் ஸ்கிரீனுக்கு போயிடலாம். ஸோ பிளாக் ஸ்கிரீன் வந்துச்சு. ஸோ இதை வந்து பெருசு பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ரீசெலக்ட் லைப்ரரி என்ன பண்ணணும்ன்றதை பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்மளோட காம்போனன்ட்னு வச்சுக்கோமே. இதுதான் வந்து நம்மளோட காம்போனன்ட். இதுக்குள்ளதான் என்னோட யூசர்ஸ் வந்து இருக்கு. ஸோ இதை வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் அப்படின்றத வச்சுக்கலாம். இதை வந்து காம்போனன்ட் சின்ற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இந்த ரீசெலக்ட் லைப்ரரி என்ன ஃபர்ஸ்ட் ரீசெலக்ட் போடுறதுக்கு மெமரைஸ் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த இது ஒவ்வொரு வாட்டி நடக்கும் போது இதுலயும் எந்த சேஞ்சும் இல்லைனாலும் இது திருப்பி ரீரெண்டர் ஆகிட்டே இருக்கும். நம்ம ஒவ்வொரு வாட்டி அந்த காம்போனன்ட் கால் ஆகும் போதும் இந்த காம்போனன்ட் கால் ஆகும் போதும் இந்த காம்போனன்ட் கால் ஆகும் போதும் இது வந்து திருப்பி ஓடிட்டே தான் இருக்கும். இதுல எந்த சேஞ்சும் இல்லைனாலும். ஸோ இது வந்து நமக்கு அன்னெசரி ரீரெண்டர்
இதனால என்ன ஆகும் அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் வந்து இது ஆகும். இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மெமரைஸ் பண்ணலாம். மெமரைஸ் பண்றது அப்படின்னா இது வந்து நம்ம நிறைய விதமா மெமரைஸ் பண்ணலாம். ஆனா நான் ரீசெலக்ட் வச்சு பண்றேன். ஏன்னா இதுதான் வந்து காமனா வந்து எல்லா இடத்துலயுமே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ ரீசெலக்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கேட்ச் பண்ணி வச்சுக்கும் இந்த ரிசல்ட்டை. இதுல இருந்து இப்ப வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இதுல என்னென்னலாம் ஆக்டிவ் யூசர்ஸ் யாரா இருக்காங்களோ அதெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து கேட்ச் பண்ணி வச்சுக்கும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட கேட்ச். ஸோ ஸோ இந்த கேட்ச்ல வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு வாட்டி வந்துட்டு என்னோட டேட்டா எல்லாத்தையுமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இதுல எந்த சேஞ்சும் இல்லைன்னா இது வந்து எனக்கு இங்கேருந்தே எடுத்து இந்த காம்பனண்ட்டுக்கு வந்து கொடுத்துரும். ஸோ இதுதான் வந்து மெமரைஸ் பண்றது. ஸோ இதனால வந்து என்ன ஆகும்னா அன்னெசரியா ரீரெண்டரை வந்து தவிர்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெலக்ட் வந்து இன்ஸ்டால் பண்றதுக்கு நம்ம வந்து என்பிஎம்ஐ ஸோ இந்த மாதிரி டெர்மினல் ஓடிட்டு இருக்கு. இதை நம்ம கட் பண்ணாம இன்னொரு வாட்டி போகணும் அப்படின்னா பக்கத்துலேயே இந்த பிளஸ் அமுக்குனீங்கன்னா வரும். ஸோ இங்கே என்பிஎம்ஐ ரீசெலக்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். நம்ம அதை வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால வந்துட்டு மெமரைஸ் பண்றதுக்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது இன்ஸ்டால் ஆகட்டும். ஸோ இந்த மீன் டைம் வந்து எப்படி வந்து மெமரைஸ் செலக்டாரை வந்து நம்ம வந்து கிரியேட் பண்றது அப்படின்றது வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ இங்கேயே வந்துட்டு ஜஸ்ட் மறுபடியும் வந்து இது எக்ஸாம்பிள்ன்றதுனால நான் இங்கேயே வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஸோ கிரியேட் செலக்டார்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து வரும். ஸோ கிரியேட் செலக்டார். ஸோ இது வந்து எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீடெக்ஸ் டூல் கிட்லேருந்து வந்து எடுத்துடக்கூடாது. இதை வந்து ரீசெலக்ட்லேருந்து வந்து எடுக்கணும். ஸோ செலக்டார் ஃப்ரம் ரீசெலக்ட். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து வந்துருச்சு. ஸோ நமக்கு இது ரன் ஆகி முடிஞ்சதுனால நமக்கு ரீசெலக்ட் ஆப்ஷன் வந்து இங்கேயே விஎஸ் கோட்லேயே வந்து காட்டுது. ஸோ இந்த மாதிரி கிரியேட் செலக்டா நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் தெரியும்ல. ஸோ அது உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் மறக்காம அந்த வீடியோ ஐ பட்டன்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஏன்னா கிரியேட் செலக்டார்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து செலக்ட் யூசர்ஸ் வந்து இது பண்ணிடலாம். கான்ஸ்ட் செலக்ட் யூசர்ஸ்னு ஆல்ரெடி இருக்கு. ஸோ 2 எஸ் போட்டுக்கிறேன். ஸோ ஒரு டிஃபரன்சியேஷனுக்காக தான் நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் இருக்குல்ல, ஸ்டேட் டாட் யூசர்ஸ் இந்த யூசர்ஸை வந்து எடுத்துட்டேன். ஸோ இதை வந்து எடுத்து முடிச்சதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணணும்னா இப்போ மெமரைஸ் பண்ண போறோம். அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் கான்ஸ்ட் எக்ஸ்போர்ட் பண்ணி விட்டுறேன். செலக்ட் ஆக்டிவ் யூசர்ஸ். ஸோ இங்கேயும் வந்து 2 எஸ் போட்டுக்கிறேன். ஏன்னா நமக்கு இங்கே ஆல்ரெடி வந்து இந்த எப்படி வந்து கஸ்டமா செலக்ட் பண்றதுன்றதுக்காக வச்சிருக்கோம். அதனால நான் 2 எஸ் போட்டுக்கிறேன். இங்க வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரியேட் செலக்டார் இருக்குல்ல, ஸோ இந்த கிரியேட் செலக்டாரை வந்து போட்டுக்கிறேன். இது நல்லா கவனிக்கணும், ரீசெலக்ட்லேருந்து வருது எனக்கு. ஸோ இதை வந்து போட்டுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செலக்ட் யூசர்ஸ் இருக்குல்ல, செலக்ட் யூசர்ஸ் 2 எஸ் உள்ளது. இதை நம்ம வந்து இங்க வந்து என்னோட எல்லா யூசர்ஸும் வரும். ஸோ அதை நான் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டேன். எடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நான் ஃபில்டர் பண்றேன். இதுக்குள்ளேயே நான் என்னால வந்து ஃபில்டர் பண்ணிக்க முடியும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து யூசர்ஸை வந்து இதுல போட்டுக்கிறேன். ஸோ யூசர்ஸை ஸோ நான் இங்கேருந்து எடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் டாட் ஃபில்டரு. ஸோ ஃபில்டர்ல என்ன பண்றேன் அப்படின்னா யூசர் டாட் ஆக்டிவா இருக்கிறவங்க மட்டும் எனக்கு வேணும். ஸோ நான் இங்க வந்து 2 விதமா பண்ணியிருந்தேன்ல. ஃபர்ஸ்ட் வந்து மொத்தத்தையும் எடுத்து கொடுக்குற ஒரு செலக்டாரு, அடுத்தது வந்து ஃபில்டர் மட்டும் பண்ணி நமக்கு அதை மட்டும் கஸ்டமா யூஸ் பண்ற ஒரு கஸ்டம் செலக்டாரு. இப்போ நம்ம ரீசெலக்டர்ல என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது 2த்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி தான். ஸோ இந்த கிரியேட் செலக்டார் வந்து நமக்கு வந்து 2 ஆர்குமெண்ட் எடுத்துக்கும். ஒன்று வந்து என்னென்னலாம் வந்து யூசர்ஸ் இருக்கோ அது வந்து எல்லாத்தையுமே அந்த செலக்டார்ல உள்ள எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கும். எடுத்துட்டு நான் இங்கேயே வந்து ஃபில்டரும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபில்டர் பண்றதுல தான் நான் வந்து யூசர் டாட் ஆக்டிவ் வந்து ஃபில்டர் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து போய் செக் பண்ணும். இப்போ நம்ம பிளாக் ஸ்கிரீன் போயிடலாம். ஸோ இப்போ இது வந்து போய் செக் பண்ணும். இப்போ இந்த யூசர்ஸ்ல வந்துட்டு ஏதாவது சேஞ்ச் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து போய் செக் பண்ணும். ஸோ இந்த கேட்ச் வந்து போய் செக் பண்ணும். ஸோ இப்போ இங்க எதுவுமே இல்லை அப்படின்னா எனக்கு மறுபடியும் வந்து இங்கேருந்தே எனக்கு இந்த டேட்டா வந்து எடுத்து கொடுத்துரும். திருப்பி போய் இங்க ரீரெண்டர் ஆகணுன்ற அவசியம் வந்து இங்க ஆகவே ஆகாது. ஸோ இதுதான் வந்துட்டு மெமரைஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு சில இடத்துல வந்து யூஸ் ஆகும், ஒரு சில இடத்துல வந்து இது வந்து தேவையில்லாத விஷயமா இருக்கும். ஸோ எப்போ பார்த்தாலுமே வந்து மெமரைஸ் இப்போ இது வந்து நல்ல விஷயம், ரீரெண்டர் ஆகாது, அப்போ நம்ம பெர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரமா ஸ்பீடா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்போ பார்த்தாலும் வந்து மெமரைஸ் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. எப்பொழுதும் மெமரைஸ் பண்றதும் வந்து அது அன்எக்ஸ்பெக்டட் பிஹேவியர் கண்ணா பின்னான்னு எதோ வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ எங்க தேவையோ அங்க மட்டும்தான் நம்ம வந்து மெமரைஸ் பண்ணணும். தேவையான இடத்துல மட்டும் பார்த்து மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ யூ செலக்டர்ல இருந்து எப்படி புல் பண்றது அப்படின்றதெல்லாம் நான் யூ செலக்டர் வீடியோலயே போட்டிருந்தேன். ஸோ நான் அது வந்து இங்க தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க மறக்காம எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க, நான் அதுக்கு கண்டிப்பா கிளியர் பண்ண பாக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.